இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்களே உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லலாம். அதனால் வந்து உங்களை பற்றி நீங்களே வந்துட்டு மாஸ்டர் மைண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணி இட் இஸ் கோயிங் ஆன். ஸோ இதுதான் இப்போ கரண்ட் என்னோட ஜேர்னி. என்டையராக சொல்லணும்னா இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கவர் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ன்றப்போ என்னால் இன்னும் கொஞ்சம் கிளியராக ப்ரீஃப். இப்போ நம்ம வந்து காலேஜ்லேயே போயிடலாம். இப்போ வந்து காலேஜில் நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் படிச்சிருந்தீங்க, இப்போ ஆக்சுவலாக அதுக்கு ரிலேட்டடாக எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை மாஸ்டர்ஸ் மேலே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க. நான் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் போட்டேன். ஸோ இது இசிஇ டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக அந்த நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு காமனான ஒரு விஷயம். எல்லாருமே சொல்லுவாங்க ஈஸின்றப்போ நீ அங்கேயும் போயிடலாம், நீ இங்கேயும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி. சாஃப்ட்வேர் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட்வேர் ரெண்டுத்துலேயும் நீ வந்து எதுலனாலும் நீ போய் ப்ளேஸ் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதையும் நம்பி நானும் உள்ளே போனேன். பட் நம்ம வந்து மோஸ்ட்லி கிளாஸை கட்டடிச்சது தான் ரொம்ப அதிகம். கொஞ்சம் எலாபரேட்டாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. அவங்க வந்து அவங்களோட தேர்ட் இயரில் இல்லை செகண்ட் இயரில் ஃபைனல் இயரில் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஆஸ் எ ஃப்ரீலான்சராக ஸ்டார்ட் பண்ண சொல்லுவீங்களா, இல்லை வந்து ஒரு ஏஜென்சியாக ஸ்டார்ட் பண்ண சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன ஆக்சுவலாக காலேஜ் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ. அதாவது நம்ம எல்லாருமே இந்த காலேஜ் டைம் அதே டிகிரி, அதே சிஜிபிஏ, பிஜிபிஏ வேற சம்திங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை நோக்கி அதிகமாக ஓடிட்டு இருக்கோம். பட் we can able to do something new. ஏன்னா அந்த ஃபேஸ் ஆஃப் டைமில் வந்துட்டு நமக்கு வந்து படிக்கிறத மட்டும் தவிர்த்துட்டு நம்ம இன்னும் சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னல் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த ஏஜென்சி ஆர் ஃப்ரீலான்சிங் வாட் எவர் இட் இஸ். ஆனால் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து மோஸ்ட்லி லைக் ஸ்டார்டிங் வித் லைக் கைண்ட் ஆஃப் ஃப்ரீலான்சிங் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணால் வில் பி மச் மோர் பெட்டர். பட் ஒரு டேர்ம் இருக்குது, கம்பெனின்னு இருக்குது, ஃப்ரீலான்சர்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப்னு இருக்குது. இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கரெக்டாக சொல்ல முடியுமா? லைக் இப்போ ஃப்ரீலான்சிங்ன்றது நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா இட் இஸ் கன்சிடர் டு பி அ செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு நான் பார்த்துக்கிறேன். அது என்னோட ஒரு கன்சிடர். ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ வந்து விஷால் சக்தி இந்த ப்ரோ வந்து தமிழ் பண்ணர் மீட்டப்ஸ் மூலிமா நம்ம கனெக்ட் ஆகிருந்தோம். இப்போது அவரை நம்ம பாட்காஸ்ட்டில் கூப்பிட்ருக்கோம். வெல்கம் டு த டாக்கட்டிவ் ஷோ. ஹாய் ப்ரோ, இப்போது வந்து நான் உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்களே உங்களை பற்றி இன்ட்ரோ கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் நான் மிஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய விஷயம் சொல்லலாம். அதனால் வந்து உங்களை பற்றி நீங்களே இன்ட்ரோ. ஓகே, ஸோ எப்படி ஸ்கூல் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம்? ஓகே, ஸோ ஹாய் ஆல், எனக்கு இது ஒரு ஃபஸ்ட்டு பாட்காஸ்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ. ஏன்னா எனக்கு இது ஒரு சந்தோஷமான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது ஆஃப்டர் லாங் டைம். ஸோ ஓகே, ஸோ ஸ்டார்டிங் வித் மை ஸ்கூல் லைஃப். சென்னை தான், நேட்டிவ் சென்னை. பட் தூத்துக்குடியில் தான் வளர்ந்தேன். 10th வரைக்கும் அங்கே தான் படித்தது. தென் ஜம்ப்ட் இன் டு சென்னை ஒன்ஸ் அகெயின். 11th and 12th வந்து இங்கே படித்தது தான். அண்ட் தென் காலேஜ் சென்னை. இன்ட்ரோவர்ட்டாகவே இருந்தேன் டில் மை ஃபஸ்ட் இயர் ஆஃப் மை காலேஜ். பட் அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு சேஞ்ச் இருந்தது. டோட்டலி டர்ன் இன் டு அன் எக்ஸ்ட்ரோவர்ட். கேமிங் யூடியூபராக இருந்து அதில் ஃபெயில் ஆகி என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி அதுலேயும் ஃபெயில் ஆகி அண்ட் தென் வந்துட்டு மாஸ்டர் மைண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் பில்ட் பண்ணி இட் இஸ் கோயிங் ஆன். ஸோ இதுதான் இப்போ கரண்ட் என்னோட ஜேர்னி. என்டையராக சொல்லணும்னா இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கவர் ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்ன்றப்போ என்னால் இன்னும் கொஞ்சம் கிளியராக ப்ரீஃப் அவுட் பண்ண முடியும். இருக்கு. இப்போ நம்ம வந்து காலேஜ்லேயே போயிடலாம். இப்போ வந்து காலேஜில் நீங்கள் வந்து என்ன கோர்ஸ் படிச்சிருந்தீங்க, இப்போ ஆக்சுவலாக அதுக்கு ரிலேட்டடாக எதாவது பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, இல்லை மாஸ்டர்ஸ் மேலே வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுங்க. நான் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கோட் டாபிக்குள்ளே போயிடுறேன். ஓகே, ஸோ இது இசிஇ டிபார்ட்மெண்ட் தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக அந்த நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு காமனான ஒரு விஷயம். எல்லாருமே சொல்லுவாங்க ஈஸின்றப்போ நீ அங்கேயும் போயிடலாம், நீ இங்கேயும் போயிடலாம் அப்படின்ற மாதிரி. சாஃப்ட்வேர் ஆஸ் வெல் அஸ் ஹார்ட்வேர் ரெண்டுத்துலேயும் நீ வந்து எதுலனாலும் நீ போய் ப்ளேஸ் ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதையும் நம்பி நானும் உள்ளே போனேன். பட் ஐ கெஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் புஷிங் இன் டு ஐடின்றதான் நான் நினைக்கிறேன். ஐ எம் ஆல்சோ ஒன் ஆஃப் தட் காய். ஸோ இசிஇ டிபார்ட்மெண்ட் எடுத்து டோட்டலி லைக் கோர் கான்செப்ட்ஸ் இருக்கும். பட் இருந்தாலும் ஃபியூ பீப்புள் ஹேவ் தட் இன்ட்ரெஸ்ட். அதை வந்து இன்னும் விருப்பமாக எடுத்து பண்ணுவாங்க, விருப்பமாக எடுத்து அதை படிப்பாங்க. பட் நம்ம வந்து மோஸ்ட்லி கிளாஸை கட்டடிச்சது தான் ரொம்ப அதிகம். பிகாஸ் இது வந்து என்னோட தேர்ட் இயர் டைமில் வந்துட்டு ஸ்டார்ட் அப் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தேன். அப்போ வந்துட்டு லைக் கிளாஸ் கட்டடிக்கிறதா இருக்கட்டும், ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் ஏரியா இருக்கும் எங்கள் காலேஜில். ஸ்டாஃப்ஸ்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி. ஸ்டாஃப்ஸ்கிட்ட வந்து சொல்லிடுவேன் இந்த ஒரு பீரியட் மட்டும் கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க, எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அது கொஞ்சம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் சார் இருப்பாங்க, மேம் இருப்பாங்க, எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அந்த லேபில் போய் உட்காந்துப்போம். தேர் வில் பி ஃபியூ டெக் பீப்புள். லைக் நான் ஈசி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலுமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும்,
ஃப்ரம் அதர் டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்காங்க. இஎன்ஐ டிபார்ட்மெண்ட், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயும் சில பீப்புள் இருக்காங்க. எல்லாரோடையும் அந்தளவு கனெக்ட் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஃபியூ பீப்புள் நல்லா டேலண்டடாக இருந்தாங்க. அவங்களாம் ஹார்ட்வேர் அப்படியே பூந்து விளாடுவாங்க. அவங்ககிட்ட நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு காலேஜ் ப்ராஜெக்ட்ஸாக தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். தென் ஒன்லி வி டோட்டலி ஷிஃப்டட் ஆன் டு கம்பெனி ப்ராஜெக்ட்ஸ். ஏன்னா இது 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணது. டிசம்பர் 2023 ஸ்டார்ட் பண்ணது. அண்ட் ஃபஸ்ட்டு 3 months ரொம்ப ஹெக்டிக்காக போச்சு. நானே எல்லாத்தையும் எடுத்து என் மண்டையில் நானே போட்டுப்பேன். பட் ஆஃப்டர் தட் டைம் வந்து டோட்டலி புஷிங் ஆன் டு லைக் இதுக்கப்புறம் வி ஹேவ் டு கெட் சம் கிளைண்ட்ஸ் அப்படின்றப்போ வி நீட் அ போர்ட்ஃபோலியோ. எங்கே போனாலும் நீ என்ன பண்ணியிருக்க, அதுவும் வேறு ஸ்டூடெண்ட் வேறு, அது 3rd year படிக்கிறேன்னு சொல்லிட்டா போதும். மோஸ்ட்லி லைக் அந்த ஸ்டூடெண்ட்ன்ற ஃபேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரிய வந்துடும். அது ஒரு பெரிய ட்ராபேக்கில் போய் முடியுன்றது நான் நிறைய பார்த்துருக்கேன். நான் எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன். ஸோ காலேஜ் ப்ராஜெக்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணேன். அது ஸ்லோவாக வந்து சில பேரோட ரெக்கமெண்டேஷன், ஸ்டூடெண்ட்ஸே ரெக்கமெண்ட் பண்ணி சில கம்பெனிஸோட கொஞ்சம் எனக்கு டைப்லாம் கொடுத்துருந்தாங்க. அப்படிலாம் அங்கே பிஓசிலாம் பில்ட் பண்ணி அப்படியே ஸ்லோவாக பில்ட் பண்ணது தான் எல்லாமே. ஓகே, நீங்கள் இப்போ வந்து காலேஜில் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்குறாங்க. இப்போ அவங்க வந்து அவங்களோட 3rd year இல்லை 2nd year ஃபைனல் இயரில் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஆஸ் எ ஃப்ரீலான்சராக ஸ்டார்ட் பண்ண சொல்லுவீங்களா, இல்லை வந்து ஒரு ஏஜென்சியாக ஸ்டார்ட் பண்ண சொல்லுவீங்களா? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஓகே, ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக காலேஜ் இஸ் த பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ. அதாவது நம்ம எல்லாருமே இந்த காலேஜ் டைம் அதே டிகிரி, அதே சிஜிபிஏ, பிஜிபிஏ வேறு சம்திங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை நோக்கி அதிகமாக ஓடிட்டுருக்கோம். பட் வி கேன் ஏபிள் டு டூ சம்திங் நியூ. ஏன்னா அந்த ஃபேஸ் ஆஃப் டைமில் வந்துட்டு நமக்கு வந்து படிக்கிறத மட்டும் தவிர்த்துட்டு நம்ம இன்னும் சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டர்னலாக நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த ஏஜென்சி ஆர் ஃப்ரீலான்சிங் வாட் எவர் இட் இஸ். ஆனால் என்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து மோஸ்ட்லி லைக் ஸ்டார்டிங் வித் லைக் கைண்ட் ஆஃப் ஃப்ரீலான்சிங் கைண்ட் ஆஃப் ஸ்டார்ட் பண்ணால் வில் பி மச் மோர் பெட்டர். பட் அதுவே வந்துட்டு ஒரு வி ஹாவ் டு செட் சம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே வந்துட்டு ஃப்ரீலான்சிங்கே நம்ம லாங் டேர்ம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா நாட் மச் பாசிபிள். ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம தான் அதுக்கு வி வில் பி புட்டிங் ஆர் லாட் ஆஃப் எஃபர்ட்ஸ். ஓகே, சில பேர் கிளிக் ஆகும், சில பேர் கிளிக் ஆகாது. ஸோ நம்ம ஏஜென்சியை கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வர்றது விச் இஸ் வெரி மச் பெட்டர்ன்றதான் நான் சொல்லுவேன். ஃப்ரீலான்சர் டர்ன் ஆண்டர்பிரினர்ன்றது விச் இஸ் வெரி மச் பெட்டரு. அண்ட் அதுக்கான முக்கியமான ஃபேஸ் அந்த காலேஜ் நமக்கு அமையும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் இல்லை. அந்த ஃப்ரீலான்சிங்க்கும் சரி, ஃப்ரீலான்சிங் கூட ஒரு அவேர்னஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம். வி ஆர் டூயிங் சம்திங் ஆன் அவர் ஓன் அப்படின்றப்போ அதுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்குது. பட் அந்த ஏஜென்சி ஆர் ஸ்டார்ட் அப் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் ஆர் வாட் எவர் இட் இஸ், அதை பற்றின சுத்தமாக அவேர்னஸ் இல்லை. நான் படித்த காலேஜ்லேயே அங்கே மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு அவேர்னஸ் இல்லை. முதல்ல எனக்கே அந்த அவேர்னஸ் இல்லை. நான் வந்து 4-5 இடம் போய் கற்றுக்கிட்டது தான் எல்லாமே. ஓகே, இப்போ வந்து ஏஜென்சின்னு ஒரு டேர்ம் இருக்குது, கம்பெனின்னு இருக்குது, ஃப்ரீலான்சர்ஸ் இருக்குது, ஸ்டார்ட் அப்னு இருக்குது. இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் கரெக்டாக சொல்ல முடியுமா? ஃப்ரீலான்சிங், ஏஜென்சிஸ், கம்பெனிஸ் அண்ட் ஸ்டார்ட் அப். இப்போ ஸ்டார்ட் அப் கம்பெனிக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல? யா, ஆக்சுவலி லைக் இது நாங்கள் வந்து லைக் எப்படி சொல்கிறது, இதுக்கு ஒருத்தர் ஒரு டேர்ம் வச்சுருப்பாங்க. ஐ ஹாவ் சம் டேர்ம்ஸ். லைக் இப்போ ஃப்ரீலான்சிங்ன்றது நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, இட் இஸ் கன்சிடர் டு பி அ செல்ஃப் எம்ப்ளாய்டுன்னு நான் பார்த்துக்கிறேன். அது என்னோட ஒரு கன்சிடரேஷன்ஸ். ஸோ ஏஜென்சி இஸ் கைண்ட் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைடர் மாதிரி ஆக்ட் ஆகிறாங்கன்றது நான் கன்சிடரேஷன்ஸ் வச்சுக்கிறேன். ஸோ இஃப் தே ஆர் இன் நீட் ஆஃப் கைண்ட் ஆஃப் எனக்கு ஒரு வெப்சைட் பண்ணி தரணும் அப்படின்றப்போ அந்த ஒரு ஓரியன்டாக நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதே ஒரு ஸ்டார்ட் அப் அந்த ஓரியன்டாக வர்றப்போ பில்டிங் அ ஓன் ப்ராடக்ட், ஒரு ஓன் ப்ராடக்ட் பில்ட் பண்ணிவிட்டு அதை மார்க்கெட்டுக்குள்ளே புஷ் பண்ணி they are trying to create something for the community, for the society, and அது மூலமாக ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறதா இருக்கட்டும், அதை ஃபோக்கஸ் பண்ணின்றது என்னோட ஒரு பெர்ஸ்பெக்டிவில் நான் எடுத்துக்கிறது. பிகாஸ் இது நம்ம இன்னும் டீப்பாக நம்ம போனோம் அப்படின்னா நம்ம லைக் அந்த ஜிஎஸ்டி, எம்எஸ்எம்இ அதெல்லாம் எடுக்கலாம். லைக் இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாமே அந்த ப்ரைவேட் லிமிட்டெட்ன்ற அந்த இருந்தது, அந்த சின் நம்பர்னு சொல்லுவாங்க, அது இருந்ததுனா தான் அதை ஸ்டார்ட் அப்ன்றதை மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் அதுலேயும் டிபிஐஐடி ரெக்கக்னைஸ் ஸ்டார்ட் அப்னு சொல்லிட்டு கூட அந்த ஒரு ரெக்கக்னிஷனும் இருக்குது. ஸோ இதுக்கு தேர் ஆர் ஃபியூ பெனிஃபிட்ஸ். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம டாக்குமெண்டேஷன் அந்த ஓரியன்டாக போனோம் அப்படின்னா we will be totally focusing on and the private limited அந்த tagline. அந்த tagline will push us like kind of a startup. அப்படின்றது தான் ஒரு, அண்ட் இட் இஸ் அதாவது ஒரு கம்பெனி ஆரம்பித்து லெஸ் தென் 10 years அப்படின்னா அது ஒரு ஸ்டார்ட் அப்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீலான்சிங் சொல்கிறீங்களே, இப்போ வந்து நிறைய பீப்புள்ஸ்க்கு வந்து அவேர்னஸ் இல்லை இல்லாமல் அவங்ககிட்ட நிறைய, இப்போ நீங்கள் ஈஸின்றீங்கன்னா ஈஸிக்குள்ள அவங்க ஃப்ரீலான்சிங் பண்ணணும்னாலே அவனுக்கு காசு கண்டிப்பாக இருக்கணும். ஃபஸ்ட்டு ஹார்ட்வேருக்கு, அதுக்கப்புறமா சாஃப்ட்வேர் வந்து இப்போது பை பண்ணி இல்லை சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணால் சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு அவனுக்கு காசு இருக்கணும்.
இப்போ ரெண்டுமே இல்லாத பசங்க வந்து ஆஸ் எ ஃப்ரீலான்சராகவோ இல்லை அடுத்த ஏஜென்சிக்கு புஷ் பண்ணுறனாலோ அவங்க வந்து எப்படி டெவலப் பண்ண முடியும்? இப்போது தென் இன்னொரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ ஃப்ரீலான்சருக்கு கரெக்டான ஸ்கில் இது இருந்தால் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கா, இல்லை கோ வித் ஃப்ளோவில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போகிற வழியில் ஸ்கில் கற்றுட்டு அப்படியே டெவலப் பண்ணலாமா? ஓகே. ஸோ இதை வந்து என்னோட வே வச்சு நான் சொல்கிறேன். பிகாஸ் நான் அந்த ஒரு ஃப்ளோவில் தான் ஆரம்பித்தேன். லைக் இது வந்து நான் என்னோட மாஸ்டர் மைண்ட்ஸ் வந்து நான் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் அ சர்வீஸ் ப்ரொவைடிங் ப்ளஸ் நாங்கள் அந்த ப்ராடக்ட்டுமாவே நாங்கள் பில்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம டேக்லைன் கொடுக்க முடியாது, அதுதான் ஒரு பிரச்சனை. ஸோ நான் எங்கே போனாலுமே ஐ வில் டெல் இட் அஸ் அ ஸ்டார்ட் அப்னு தான் நான் மென்ஷன் அவுட் பண்ணுறது. இது எப்படின்னா, இது ஸ்டார்ட் பண்ணது லைக் அந்த தேர்ட் இயர் டைம் ஸ்டார்ட் பண்ணது காலேஜ் பசங்க தான் எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நான் இங்கே இடத்துல இருக்கேன் அப்படின்னாலே அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட காலேஜ் பசங்க கான்ட்ரிபியூட் பண்ணது தான் ஒரு முக்கியமான காரணம்னு நான் சொல்லுவேன். அவங்கள ஒரு ப்ராப்பரான கைட் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி லைக் ப்ராஜெக்ட் பேஸ்ட் பே. ஸோ ஃப்ரீலான்சர் தான், ஸோ அது ப்ராஜெக்ட் பேஸ்ட் பே. அந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்போ பே கிடைக்குது. ஸோ ஆனால் இதில் என்னோட ரோல் அங்கே என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஐ ஜஸ்ட் கைட், ஐ வில் பி டேக்கிங் சம் கிளைண்ட்ஸ். நான் நெட்வொர்க்கிங்க்கும் நான் வந்து கிரியேட் பண்ணேன். லைக் நான் வந்து ஃபியூ பீப்புள் கிட்ட நான் பேசுவேன். கிளைண்ட் டீல் ஓகே பண்ணுறதா இருக்கட்டும், இந்த ப்ராசஸ் எல்லாமே வந்துட்டு நான் செட் பண்ணிடுவேன். பட் ப்ராஜெக்ட் பண்ணுறது அவங்க ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் நான் இருப்பேன். பட் மிடில் இருக்கக்கூடிய பீப்புள் வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பசங்க கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. அண்ட் அந்த பசங்களில் இப்போ நான் அந்த தேர்ட் இயர் டைம்லாம் கிராஸ் பண்ணி அந்த ஒரு ஸ்டேஜ்லாம் கிராஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த ஒரு பிரச்சனை என்ன வந்ததுன்னா, லைவ் இஷ்யூ சார்ட் அவுட் பண்ணுறது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன்னா அது ஃப்ரீலான்சிங் ஓரியன்டாக இப்போ இந்த பசங்களை வச்சு நான் பண்ணுறேன். எங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரு ப்ராப்ளம் எங்கே வரும் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்துருச்சுன்னா, எக்ஸாம்ஸாக இதுவான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸுக்கு தான் புஷ் பண்ணுவாங்க. பசங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. ஏன்ட்டு எக்ஸ்கியூஸ் கேட்பாங்க, நம்ம எதுவும் சொல்லவும் முடியாது. இந்த மாதிரிலாம் எனக்கு நிறைய விஷயங்கள் நடந்து இந்த மாதிரி பசங்களை ஒரு 4 பீப்புளை வச்சு ஒரு பெரிய ஆப் பில்ட் பண்ணோம். ஆப் பில்ட் பண்ணி ப்ளே ஸ்டோர்லேயும் லான்ச் ஆகிருக்கு. இப்போ கூட அது லைவாக தான் இருக்குது. அது வந்து என்ன இருக்குது அப்படின்னா, லைவ் இஷ்யூ ஒன்று வந்துருச்சு. அதுவும் எப்போ வந்துருச்சுன்னா, உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடக்கிறப்போ வந்துருச்சு. கிளைண்ட்டு கிட்ட உட்காந்து அவ்வளோ திட்டு வாங்கினேன். இதெல்லாம் ஒரு பாடம் தான். லைக் வந்துட்டு அந்த டைம் தான் எனக்கு தெரிஞ்சது, வி ஹாவ் டு கன்வெர்ட் இட் டு சம்திங் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படின்றது. அப்போ தான் வி டுக் த ஸ்டேஜ் டு ஃப்ரீலான்சிங் டு ஸ்டார்ட் அப். இதை இன்னும் நம்ம பெருசாக கொண்டு போகணுன்றப்போ நாங்கள் அதுக்காக ஹையர் பண்ண ஆரம்பித்தோம். அதுவும் மெயினாக வந்துட்டு நான் ஒரு விஷயம் நான் கொஞ்சம் ஃப்ராங்காக ஜெனுவினாக சொல்லணும் அப்படின்றப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் வந்துட்டு ஒரு ஜாபுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண வராங்க அப்படின்றப்போ வந்துட்டு சேலரி எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும். ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 30க்கு மேலேயாச்சும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க எல்லாருமே. ஈவன் தான் அவனுக்கு ஒரு பேசிக் ஸ்கில் இருந்தால் கூட எனக்கு 30,000 ரூபா மேலேக்கு இருந்தால் தான் நான் வேலைக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. இதுவே நான் வந்து ஒரு Tier 2 Tier 3 சிட்டியில் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நான் பெனிஃபிட்ஸும் கொடுக்குறேன் அப்படின்னா 10,000 20,000 கூட வர ரெடியாக இருக்காங்க. அந்த ஒரு விஷயம் நான் பசங்கிட்ட நிறையா பார்த்தேன். ஸோ என்னோட மெயின் ஃபோக்கஸ் அந்த மாதிரி ஏரியாஸும் எனக்கு ஒரு பிளான் இருக்குது. ஸோ ஸ்லோலி அங்கேயும் ஒரு பக்கம் நாங்கள் புஷ் பண்ணுறோம். ஸோ இட் வில் பி எங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்றது. ஏன்னா ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இருக்க ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இருக்க ஒரு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா, சேலரி கொடுக்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது. இந்த காலேஜ்லேருந்து நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த பிரச்சனை ஸ்லோவாக சார்ட் அவுட் பண்ணலாம். வி ஹேவ் அ லாட் ஆஃப் டைம். ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அந்த ஒரு இது பில்ட் பண்ணிக்கலாம். அவங்களே நமக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ கூட என்னோட ஸ்டார்ட் அப்னே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போவே நாங்கள் எங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டலாக வந்து ஒரு 15 to 20 மெம்பர்ஸ் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து படித்தவங்க, எல்லோரும் என் கூட சேர்ந்து படித்தவங்க. அவங்க வேறு வேலையிலையும் கார்ப்பரேட்டில் ஜாப்லேயும் இருக்காங்க. பட் தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங் மீ டெய்லி. அவங்க ஒரு மேனேஜராக இருக்காங்க டீமுக்கு, அதுக்கு கீழே ஒரு டீம் லீட் இருக்காங்க, அதுக்கு கீழே ஒரு டீமே ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டீம் எல்லாம் காலேஜ் பசங்களாக இருப்பாங்க. அதுலேயும் சில பசங்கள்லாம் சச் அ டேலண்டட் ஃபெல்லோஸ். அவங்கள நம்ம ப்ராப்பராக அவங்கள ஹேண்டில் பண்ணணும். அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். அவ்வளோ டேலண்டட் ஒரு பையன்லாம் ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக இன்டர்னாக எடுத்திருந்தோம். என்னன்னு பார்த்தா, இன்னைக்கு யூஐ கொடுக்குறேன், அடுத்த நாளைக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் எண்டை முடிச்சு கையில் கொடுக்குறான். அந்தளவு டேலண்டடாக இருக்காங்க. சில பேர் அந்த ஸ்கில் ஓரியன்டாக இருப்பாங்க, சில பேர் பே ஓரியன்டாக இருப்பாங்க. அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அட் தி எண்ட் ஆஃப் தி டே தே நீட் மணி. ஓகே, பட் நான் பசங்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு புரியுதுடா நீங்கள் மணி ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, நான் தப்பு சொல்லலை. ஆனால் நீ காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் அப்படி இருந்துக்கோடா. பட் நீ காலேஜ் படிக்கிறப்போவே நான் இதுக்கு புஷ் பண்ணுவேன்னா, பட் என்னால் சொல்ல தான் முடியும். பிகாஸ் ஐ குட் ஏபிள் டு டெல் சம்திங் ஃபார் தெம். பட் இது எனக்கு நடந்துச்சு. காசுனால கூட பசங்களுக்குள்ளெல்லாம் பிரச்சனை வரும். இதெல்லாம் நடந்திருக்கு. பட் இதெல்லாம் ஒரு ப்ராப்பர் டீம் மேனேஜ்மெண்ட்டு, இந்த ஃப்ரீலான்சிங் டு அந்த ஸ்டார்ட் அப் ஃபோக்கஸில் வந்துட்டு நம்ம ஒரு இண்டிவிஜுவலாக ஆரம்பித்து ஒரு டீம் பில்ட் பண்ணிவிட்டு அந்த டீம்ஸ் எல்லாம் ஃப்ரீலான்சர் டீமாக வச்சுட்டு
ஸ்லோவாக நம்மளால் கன்வெர்ட் பண்ண முடியும். பட் பிளானிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதான் நான் மெயினாக பார்க்குறேன். ஓகே, இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னனால உங்ககிட்ட ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்குறேன், ஓகேவா? ஆ ஃப்ரெண்ட்ஸ் இன் பிஸ்னஸ், ஓகேவா? ஆ இப்போ நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் திங், உங்களோட விஷன் எப்படி எடுத்துகிட்டு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேர்ப்பீங்க? பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்டு வந்து ஒரு டீமை வந்து கரெக்டான டீமை வந்து எப்படி ஹயர் பண்ணணும், ஹயர் பண்ண டீம் கிட்ட உங்களோட விஷனை எப்படி எடுத்துகிட்டு போய் நீங்கள் கரெக்டாக சேர்ப்பீங்க? ஓகே, காட் இட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன் பிஸ்னஸ், இந்த ஒரு விஷயம் லைக் எப்படி சொல்கிறது, நான் வந்து 15 to 20 மெம்பர்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இவங்ககிட்ட வந்து நான் ஒரு செகண்ட் இயர் ஃபஸ்ட் இயரில் ஒரு ஃபியூ பீப்புளோட கனெக்ட் ஆயிருந்தேன். அந்த செகண்ட் இயர் டைமில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளோட கனெக்ட் ஆனேன். நாங்கள் அந்த காலேஜ் டைமில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஈவன் தோ நம்ம வந்து அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலுமே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எங்கேயாச்சும் அவங்களோட ஒன்றா சேர்ந்து எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணுறோம் ஆர் வி ஆர் வின்னிங் சம்திங் அப்படின்றப்போ இன்னும் கொஞ்சம் அந்த எனர்ஜி கிடைக்கும், அந்த டீமுக்கே ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஒன்றும் இல்லை, இந்த சிம்போசியம்ஸ் நடக்கும் காலேஜஸில், நீங்கள் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த டைம்லலாம் நாங்கள் ஆக்சுவலி நான் என்னோட காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறப்போ 20+ காலேஜ் சிம்போசியம்ஸ் போயிருக்கோம். அத்தனை காலேஜஸ்லையும் போய் நாங்கள் போனால் என்னென்னா எங்களுக்கு ஒரு டேக் இருக்குது, அதுக்கு ஒரு டீமுக்கு ஒரு டேக் வச்சுருக்கோம், ஃபினாமினல் பேரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு. அந்த நேமை வச்சுட்டு எல்லா இடத்துக்கும் போவோம். நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், இந்த மச்சான் இந்த நேம் தான்டா, இந்த நேம் தான் வச்சுட்டு போகிறோம், வேறு நேம் மாற்ற போகிறது கிடையாது, இதை வச்சுட்டு நம்ம போனால் ப்ரைஸ் அடிச்சுட்டு தான் திரும்ப வரணும். அந்த ஒரு விஷயம் நான் சொல்லிடுவேன். மணி அதில் நமக்கு கிடைக்கும், 2000 or 3000 சம்திங் நமக்கு கிடைக்கும். பட் அதாவது நம்ம போனாலே அந்த இடம் வந்து கொஞ்சம் நமக்கு வேற ஒருத்தன் வெளியிலேருந்து வேறு ஈவெண்ட்லேருந்து கூட நம்மளை பார்த்து வரான் அப்படின்றப்போ அவன் வந்து ஹி ஹேஸ் டு அஃப்ரைட் ஆஃப் தட். ஓகே, இந்த டீம் வின் பண்ணிடும்டா, இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம போகணுமான்ற அந்த ஒரு பயத்தை கொடுக்கணும் அப்படின்றது நான் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி சொல்லி மோட்டிவேட் பண்ணது. எல்லா காலேஜஸ்க்குமே என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டுருவேன். இந்த ஈவெண்ட் ஒன்று நடக்குதுடா, ஆக்சுவலி ஒரு ஈவெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆக்சுவலி நான் மறந்துட்டேன், அதுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது. அதில் வந்து என்னென்ன காலேஜஸில் என்ன சிம்போசியம்ஸ் நடக்குது அப்படின்றத அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் அங்கேயே தான் கிடப்பேன், அங்கேயே பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு காலேஜில் உட்காந்துட்டு இருக்க சுத்தமாக பிடிக்காது, கடைசி நேரத்தில் உட்காந்து படிக்கிற கேஸு. ஸோ சிம்போசியம்ஸ் போகணும், ஹேக்கத்தான்ஸ் நான் ஒரு ஹேக்கத்தான் கூட நான் போனதில்லை, சிம்போசியம்ஸ் மட்டும்தான் போயிருக்கேன். பசங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவேன். அங்கே போயிட்டு அந்த ஒரு வின்னிங் மைண்ட் செட்டை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் டோன் செட் பண்ணேன். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இது வந்து ஒரு என்னோட 3 months ஃபஸ்ட்டு எஃபர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது எப்படி புஷ் ஆச்சு அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே அந்த ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுத்தேன். லைக் நீ எனக்கு ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுறியா, ஐ வில் பே யூ அட் பாயிண்ட். ஏன்னா அட் தி எண்ட் ஆஃப் த டே தே ஆல்சோ ஹேஸ் டு பி பெனிஃபிட்டட்ல. ஏன்னா அந்த பெனிஃபிட் இல்லைன்னா கண்டிப்பாக விட்டு போயிடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். அண்ட் இன்னொரு விஷயமும் அவங்ககிட்ட சொல்லி வச்சது என்னென்னா, அவங்க இப்போ கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, ஒருத்தர் ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறான். நான் மெயினாக சொல்லி வச்சது, நீங்கள் வந்து இன்னும் 2 வருஷம் தான்டா, நான் வந்து என் கார்ப்பரேட் ஜாபை நான் குவிட் பண்ணிட்டேன், 2 வருஷத்தில் நான் டோன் செட் பண்ணுறேன், உங்கள் எல்லாரையும் நான் வேலைக்கு எடுக்கிறேன்டா, நீங்கள் உங்கள் கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறத விட இங்கே கொஞ்சம் நான் உங்களுக்கு ஹையாகவே தரேன், அதுக்கு என் சைடில் நான் எஃபர்ட் போட ரெடி, தே ஆர் ஆல்சோ ரெடி ஃபார் இட். அண்ட் த திங் விச் ஐ எம் டூயிங், ஏன்னா நான் வந்து அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சதாக இருக்கட்டும், அதெல்லாமே அவங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. ஓகே, நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இப்படி பண்ணுறான் அப்படின்றது அவங்களுக்கும் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா அவங்களோடைய சிம்போசியம்ஸ் ட்ராவல் பண்ணதாக இருக்கட்டும், அவங்களோடய வந்துட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதாக இருக்கட்டும், பிகாஸ் ஐ ஹேட் சம் பர்சனல் பிரேக்கப்ஸ் ஆல்சோ. ஸோ இந்த விஷயம்லாம் நடந்து அவங்கக்கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணி அதெல்லாம் தாண்டி வந்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். இன்ட்ரோவர்ட் டு எக்ஸ்ட்ரோவர்ட் கன்வர்ஷன் விச் இஸ் வெரி மச் டிஃபிகல்ட். ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஃபேஸில். அதெல்லாம் தாண்டி வந்து அவங்க என்ன பார்த்து என் கூடயே ட்ராவல் ஆனாங்க. ஸோ தே நோ அபவுட் மை ஜேர்னி. அதுதான் அவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. இப்படி ஒரு விஷயம் அடிப்பட்டு வந்து நூலாக இருக்கான் ஃபஸ்ட் இயரில். அதுக்கப்புறம் இவன் ஒரு சிம்போசியம்ஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் அப்னு ஒன்று ஆரம்பிச்சு என்னதான் அடி வாங்கினாலும் இஸ் கம்மிங் அப் அப்படின்றப்போ, அண்ட் அவங்களுக்கும் நான் கொடுக்குறேன். இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே மேனேஜர்ஸாக இருக்காங்க அந்த என்னோட இதுலேயே. அவங்க வந்து கிளைண்ட் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, தே வில் பி இன்ட்ராக்டிங் டு கிளைண்ட். அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தர அவனுக்கு அது ஒரு லேர்னிங்காக இருக்குது. இங்கே எல்லாருமே ஐடி ஜாப்க்கு நம்ம போகிறோம், பட் அங்கே இருக்கிற எல்லா பீப்புளுமே பிடிச்ச வேலையை நம்ம பண்ணுறது இல்லை அங்கே. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயுமே அதை நான் ஐடென்டிஃபை பண்ணேன். அவனுக்கு ஒரு விஷயம், இப்போ அவன் ஒரு மேனேஜராக இருக்கிறப்ப சூப்பராக மேனேஜ் பண்ணுறான். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராகுல்னு ஒருத்தர் இருக்கான், அவன் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு மேனேஜர் ரோலில் போட்டேன். எனக்கு தெரியாது அவன் மேனேஜரில் இந்தளவு பண்ணுவான் அப்படின்றது. அவன் சொல்கிறான், நான் டீம் பார்த்துக்கிறேன்னு, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஹீ வில் பி டெல்லிங் மீ, அவன் என்கிட்ட ரூல் சொல்லுவான், நீங்கள் பாரு நீ என்கிட்ட இப்படி இது பண்ணு அப்படின்வான். அதாவது நான் என் பசங்களை, எனக்கு கீழே ஒர்க் பண்ணுற பசங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றப்போ அது வந்து ஒரு மேனேஜருக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் யாரையும் உள்ள விடக்கூடாது. அதை சூப்பராக பக்காவாக பண்ணுறான். அவனுக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, பட் ஹீ ஷோயிங் அப். அது ஒரு பெரிய விஷயம். பட் அவன் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கான்.
இங்கே இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த ஐடி பீப்புள் எல்லாருக்குமே அவங்களுக்கு எக்ஸ்டர்னலாக ஒரு டேலண்ட் இருக்குது. அந்த டேலண்ட்டை தான் என் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே காமிச்சிட்டு இருக்காங்கன்றதை நான் நம்புகிறேன். இந்த என் கம்பெனியோட ஆஃபர் லெட்டராக இருக்கட்டும், என் கம்பெனியோட சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதை பண்ணுறது 2 ஐடி எம்ப்ளாயீஸ், கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுற 2 ஐடி எம்ப்ளாயீஸு இதை உட்காந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு நைட் உட்காந்து இதை ஃப்ரீ டைமில் உட்காந்து பசங்களுக்கான ஆஃபர் லெட்டர் கொடுக்கறதா இருக்கட்டும், பசங்களுக்கான சர்டிஃபிகேட் கொடுக்கறதா இருக்கட்டும், இதை பண்ணுறாங்க. கேன்வாவில் ப்ரோ வெர்ஷன் இருக்குது, அது சூப்பராக யூஸ் பண்ணி அவ்வளோ பயங்கரமாக பண்ணுவாங்க. இதுக்குன்னு எஃபர்ட் போடுறாங்க. ஏன் அவனுக்கு இது ஒரு ஸ்கில் இருக்குது, பேரலாக இருக்கக்கூடிய ஸ்கில். பட் எல்லாரும் ஐடி ஜாபுக்கு தான் நம்ம போகிறோம். ஸோ இந்த மாதிரி என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு பிஸ்னஸ். அண்ட் 2வது ஒரு விஷயம் நீங்கள் மென்ஷன் அவுட் பண்ணியிருந்தீங்க, அது ரிப்பீட் பண்ண முடியுமா? என்ன? அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பிஸ்னஸ் பண்ணுறதும் டீம் வந்து எப்படி கரெக்டாக ஹயர் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு விஷயம் வந்து உங்களோட விஷனை உங்கள் டீம்மேட்டுக்கு ஹயர் பண்ண டீம்மேட்டுக்கு எப்படி கரெக்டாக எடுத்து போய் சேர்க்கணும். ஓகே, காட் இட். ஸோ அதுக்கு ஒரு மெயினான ஒரு விஷயம், காலேஜ் பீப்புளாக எடுத்தோம் இன்னும் பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ ஒருத்தர் வந்து சீனியராக இருக்காங்க, ஒரு வேறு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு வராங்க அப்படின்றப்போ அவங்க என்னோட ஜோன் கீழே அவ்வளோ மேட்ச் ஆக மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் திங், அவங்களுக்கு அந்த எக்ஸ்பர்டைஸ் இருக்குது, அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எப்போவுமே வந்து நம்மளோட ஜோனோட நம்மளோட அந்த ஆராவோட மேட்ச் ஆகணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பிகாஸ் என்னோட டார்கெட் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டு. அண்ட் என்னோட மெயின் ஃபோக்கஸிங் ஆன் மெயின்லி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட் தான் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்ககிட்ட என்ன ஒரு விஷயம் நான் பார்த்தேன் அப்படின்னா, நான் அந்த ஒரு லேக்கிங் இருக்குது. என்னன்னா, நீங்கள் காலேஜ் டைமில் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க எல்லாருமே, இப்போ அது ரொம்ப ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. காலேஜஸில் இன்டர்ன்ஷிப் போக சொல்லுவாங்க. அது இன்டர்ன்ஷிப் போக சொல்கிறப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இந்த பசங்க எல்லாரும் வெளியில் இன்டர்ன்ஷிப் தேடுவாங்க. அது எங்கே போய் முடியுதுன்னா, ஏதோ ஒரு கம்பெனி நேம் ஏதோ பார்ப்பாங்க, அதுக்கு 500 ரூபா 1000 ரூபா பே பண்ணி அதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறாங்க. 15 நாள் 30 நாளைக்கு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் பசங்களுக்கு உண்மையை சொல்லணும், அவனுக்கு கற்றுக்கிறதுக்கு அவனுக்கு நீடட் சம்திங். பட் என்ன நடக்கும்னா, இவன் கம்பெனியில் போய் கேட்பான். கம்பெனியில் போய் கேட்டால், தம்பி உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் பண்ணுறாங்க. இது வந்து எல்லா பசங்களும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை. இதை வந்து நான் சார்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்து, இந்த பசங்களுக்கு நீ என்னோட ஸ்டார்ட் அப்க்கு வாடான்னு சொல்லிட்டு செகண்ட் இயரில் அந்த பையனை எடுப்பேன். செகண்ட் இயர் டைம் இல்லை தேர்ட் இயர் டைமில் எடுப்பேன். எடுத்துகிட்டு அவன்கிட்ட சொல்கிற ஒரு விஷயம், இன்டர்னலாக அவன் நேரில் வருவான். நேரில் வந்து அவன் எப்படி ஒர்க் பண்ணுறான்னு பார்ப்பேன். சில பேர் ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஆன்லைன் ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் இருக்காங்க, ஆஃப்லைன் ப்ரிஃபர் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. அட் தி எண்ட் ஆஃப் த டே இன்டர்ன்ஷிப் முடிஞ்ச உடனே ஒரு நாள் நேரில் கூப்பிடுவேன். என்ன சொல்லுவேன்னா, என்னை பற்றி நான் அப்போ தான் மென்ஷனே பண்ணுவேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார், நான் எந்த விஷயத்தை தாண்டி வந்திருக்கேன், அண்ட் நெக்ஸ்ட் மாஸ்டர் மைண்ட்ஸ் என்ன பண்ணுது, வாட் வி ஆர் ட்ரைங் டு சால்வ் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு செஷன் எடுப்பேன். ஒன்றும் இல்லை, கிளைண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு செஷன், அதை எடுத்து முடிப்பேன். எடுத்து முடித்த உடனே தென் ஐ வில் டெல் தெம், அவங்கள்ட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகிறது தான். இப்போ இருக்கக்கூடிய இந்த பசங்கிட்ட ஒரே ஒரு விஷயம் நீங்கள் வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது அவன் என்ன சுச்சுவேஷனில் இருக்கான்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அவன்கிட்ட நம்ம அதை பற்றி நம்ம கொஞ்சம் கிளியராக பேசுகிறோம் அப்படின்றப்போ வந்து அவனும் நம்மளோட சிங்க் ஆவான் அண்ட் அவனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ இருக்கிற பசங்களுக்கு அதுதான் ஒரு மெயின் விஷயம். நீங்கள் வந்து நீ எவ்வளோ பெரிய ஆளானாலும் எனக்கு நீ மரியாதை கொடு, கிவ் மீ தட் ரெஸ்பெக்ட். அந்த ரெஸ்பெக்ட் எனக்கு கொடு, நான் உனக்காக என்னனாலும் பண்ணுறேன் அப்படின்னு இருப்பாங்க. அண்ட் அவனுக்கு தேவையானதை நம்ம கொடுத்துட்றோம், அவ்வளோதான். அவனுக்கு அதாவது நம்ம அவங்கள நான் பார்த்துக்கிட்டா அவங்க நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. ஓகே, ஸோ தட் வில் ஆட்டோமேட்டிக்லி புஷ் தட் விஷன் ஃபார் மாஸ்டர் மைண்ட்ஸ். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் வந்து செகண்ட் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்டர்னாக எடுக்கிறீங்களே, இங்கே நான் வந்து 2 விஷயம் பார்க்குறேன். ஓகே, இன்டர்ன் சொல்லும் போது இப்போ நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போது ஜாப் வந்து நிறைய பேருக்கு இல்லை, ஏஐ வந்தனால நிறைய லே ஆஃப் அப்படின்றனால 5 years 3 years இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனே இன்டர்னாக எடுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது எப்படி நடக்குதுன்னா, பெரிய எம்என்சிஸ் கம்பெனி இப்போ ஸ்டார்ட் பண்ணிருக்க கம்பெனி வந்து அவங்ககிட்ட ஃபண்ட் இல்லைன்றனால என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களெல்லாம் இன்டர்னாக எடுத்துகிட்டு 3 month அன்பெய்ட் இன்டர்னாக எடுத்துகிட்டு வேலையை மட்டும் வாங்கிட்டு ஃபயர் பண்ணிடுறாங்க. இது ஆக்சுவலாக நடந்துகிட்டு இருக்கு. நிறைய பேர் யூ ஆர் டெல்லிங் லைக் சீனியர் பீப்புளே அதுக்கு எடுக்கிறாங்க. சீனியர் பீப்புளே எடுக்கிறாங்க. ப்ளஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த மாதிரி சர்டிஃபிகேட் ப்ரோக்ராமுக்காக எடுத்துட்டு அவங்க யூஸ் பண்ணிட்டு அவங்களுக்கான கரெக்டான ரெகக்னேஷன் பண்ணாமல் ஒரு டம்மி சர்டிஃபிகேட் மாதிரி ப்ரொவைட் பண்ணி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம். இப்போ செகண்ட் இயரில் நீங்கள் ஹயர் பண்ணுறீங்களா, இன்டர்னாக ஹயர் பண்ணுறீங்களா, இப்போ அவங்களோட காலேஜ் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும்? இங்கே வந்து இன்டர்னாக சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அவங்க காலேஜில் வந்து அவங்க ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகாதா? இப்போ அவங்க எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க? ஓகே, குட் கொஸ்டின் ஆக்சுவலி. பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சில பசங்களால் மேனேஜ் பண்ண முடியல. என்கிட்ட ஓப்பனாக வந்து சொன்னாங்க. ஏன்னா நான் என்னோட அந்த ஒரு நான் இப்போ இந்த ஒரு விஷயம் நான் பண்ணுறேன், பசங்களை வச்சு பண்ணுறப்போ எனக்கு அட்வான்டேஜும் இருந்துச்சு, டிஸ்அட்வான்டேஜும் இருந்தது. என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு நான் சொல்லணும் அப்படின்றப்போ, அந்த பசங்களோட மேனேஜிங் ஸ்டஃப். இப்போ காலேஜஸில் இருக்காங்க, அவங்க காலேஜஸில் இருந்துக்கிட்டு பேரலாக ஒர்க் பண்ணுறப்போ, ஒன்று ப்ரெஷர், காலேஜ்லேயே என்னை போட்டு இவ்வளோ ப்ரெஷர் பண்ணுறாங்க, நீ வேற ஏன்டா என்னை போட்டு ப்ரெஷர் பண்ணுறன்ற ஒரு சுச்சுவேஷன் ஸ்டார்டிங்கில் தெரியாது, லேட்டராக தெரியும். பட் அந்த பசங்களுக்கு லேர்ன் பண்ணணும்னு
இது இருக்குது. தே வாண்ட் டு லேர்ன் சம்திங் நியூ அப்படின்ற ஒரு பிளான் இருக்குது. பட் அது வந்து அவங்களுக்கு அமைய மாட்டேங்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் பர்சனலாக கனெக்ட் ஆகிருக்கேன். இந்த மாதிரி நான் போய் பேசுவேன். நான் இது முடியலையா அப்படின்னு கேட்டுருவேன். ஏன்னா நம்ம ஒரு அளவுக்கு மேலே நம்மளால் ப்ரெஷர் பண்ண முடியாது. ப்ரெஷர் பண்ணோன்னா அது வேறு மாதிரி போய் முடிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா ஐ லெட் தம் கோ. நடந்திருக்கு. ஐ லெட் தம் கோ. பட் தேர் ஆர் அதர் ஃபியூ பீப்புள் இதை மேனேஜ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. அந்த இங்கே நம்ம முக்கால்வாசி பசங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் தெரியல. டைம் மேனேஜ்மெண்ட் சுத்தமாக தெரியல. காலேஜஸில் ப்ரெஷர் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் என்றைக்கும் ஸ்கில்லை நீ கற்றுக்க போகிற, எப்படி நீ கற்றுப்ப? நீ வந்து போகிற ஒரு ஒர்க் ஷாப் போகிற, அவன் மோஸ்ட் ஆஃப் த ஒர்க் ஷாப் நான் சொல்கிறது என்னென்னா, இது வந்து பிரச்சனையில் போய் கூட முடியலாம். பட் நான் அதை சொல்கிறேன்னா, இப்போ எல்லாமே வந்து ஒரு 100 பேர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க, அதுல இருந்து ஒரு அமௌண்ட் வருது. அதே வந்துட்டு ஒரு மாதம் நம்ம பண்ணி அதை வச்சு ஒரு வியாபாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் போயிட்டுருக்கு. அண்ட் அது ஒரே டாப்பிக்கை திரும்ப எடுத்துகிட்டு இருப்பாங்க. திஸ் இஸ் சம்திங் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் ஒர்க் ஷாப் நான் ஒரு வாட்டி கூட நான் அட்டன் பண்ணல. ஒரு வாட்டி லைக் சைபர் செக்யூரிட்டி அட்டன் பண்ணேன். எனக்கு அதிலே புரிஞ்சிருச்சு இப்படி தான் இருக்க போகுது. ஏன்னா தே ஆர் கெட்டிங் பெய்டு. ஸோ அதுக்கு நம்ம எல்லாம் காசு கொடுக்குறோம். அதே தான் திரும்ப அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி தான் டோட்டலாக இருக்குது. அண்ட் நமக்கு வந்து அதில் பெருசாக நமக்கு நாலேஜ் கிடைச்ச மாதிரி இல்லை. அன்லெஸ் வி கெட் அ ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் நமக்கு எதுவுமே கிடைக்காது. இங்கே அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கிடைக்கும். என்னோட பசங்கிட்ட நான் ஒரு விஷயம் ஒன்று தான் மெயினாக பண்ணுவேன். நீ வந்து என்னோட கம்பெனிக்குள்ளே வர்றது இட்ஸ் லிட்டரலி லைக் ஐ புஷிங் யூ இன்டு அ கெனல். நான் உன்னை தள்ளி விட்டுருவேன். நான் வந்து உன்னை வந்துட்டு காப்பாற்றல மாட்டேன். நீ தான் மேலே எந்திரிச்சு வரணும். இந்த ஒரு விஷயம் தான் நான் பசங்கிட்ட சொல்லுவேன். நான் அதை சுச்சுவேஷனில் போட்டுருவேன். இப்போ கிளைண்ட் ஹேண்ட்லிங்கில் கூட வேணும்னே சம்டைம் நான் கிளைண்ட் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன். நீ என்ன பண்ணுறதா நான் பார்க்குறேனே. அதாவது இந்த பசங்கிட்ட அந்த ஒரு விஷயம் நம்ம சுச்சுவேஷன் பேஸ்ட் அவங்கள நம்ம புஷ் பண்ணுறோம் அப்படின்றப்போ அப்போ தான் அவன் உண்மையான ஆளாகவும் வெளில வருவான். அது வரைக்கும் அவன் வெளில வர மாட்டான். அந்த அதாவது வந்துட்டு வாழைப்பழத்தை உரிச்சு நீ வந்து நீ சாப்பிடணும் அப்படின்னு அதாவது நம்மளே வந்து ஊட்டி விடுறோம் அப்படின்றப்போ அது ப்ராப்பராக இட் ஒன்ட் ஹேப்பன். அவன் யாருன்றதே அவனுக்கு தெரியாது. இங்கே மாஸ்டர் மைண்ட்ஸில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எல்லாருக்குமே வந்து எப்படின்னா, அவனுக்கு இதுதான்டா உன்னோட பிளேஸு, நீ இங்கே எப்படி பண்ண போகிற, இதுதான் உன் ப்ராஜெக்ட்டு, இவன்ட்ட இவன் உன் மேனேஜரு, இவன் உன் டீம் லீடு, அவ்வளோதான். இவங்க உனக்கு கீழே 4 பேர் இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ உன்னோட அவங்க ஃப்ரெண்ட்ஸாக கூட இருக்கலாம், யாருனாலும் இருக்கலாம். எல்லாமே ஸ்டோன் செட் பண்ணி கொடுத்துருவேன். இதுக்கப்புறம் நீ தான் ப்ராஜெக்ட் பண்ணணும். நான் கேட்பேன், டீம் மேனேஜர்கிட்ட கேட்பேன், எப்படி போயிட்டுருக்கு, ஏது போயிட்டுருக்கு ப்ராஜெக்ட்னு கேட்பேன். அவங்க டீம் லீட் கிட்ட பேசுவாங்க, கிளைண்ட் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுவாங்க. டீம் மேனேஜர்ட்டு எனக்கு அப்டேட் வரும். யாராச்சும் ப்ராப்பராக பண்ணல அப்படின்றப்போ கூட எனக்கு அந்த அப்டேட் வரும். யாரும் லேக் ஆகுறாங்கன்னா டேரெக்டாக போய் பேசுவேன். தப்பு கிடையாது, பேசுவேன். சம்டைம்ஸ் ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக வராது. ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு ஒரு பெரிய பிரச்சனை அதுதான். மேனேஜ் பண்ண முடியல. சம்டைம்ஸ் சொல்கிறதுக்கு தயங்கிட்டு ரெஸ்பான்ஸ் கொடுக்காமலே இருந்துருவாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராஜெக்ட்லலாம் நடந்திருக்கு. பட் எல்லாமே இந்த டிஸ்அட்வான்டேஜஸும் வச்சுக்கிட்டு தான் நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால தான் இப்போ இந்த ஃபுல் டைம்ஸ்க்கும் நான் புஷ் பண்ணுறேன். இவங்களையும் ஒரு பக்கம் நான் மேனேஜ் பண்ணுறேன். ஸோ தட் பசங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது. அந்த செகண்ட் இயர்லேருந்து வர பையனை ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்னால் ஃபுல் டைம் கூட ஹையர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ட்ரஸ்ட் கொடுத்துட்ருக்கேன். ஸோ தட் அவனும் நல்லா ஒர்க் பண்ணுவான். உண்மையிலே நல்லா ஒர்க் பண்ணுறான்னா எடுக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ எம் பில்டிங் இட். ஓகே. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு இப்போ சொன்னீங்கல்ல. இப்போது நிறைய பேருக்கு இன்னும் ஈவந்தோ ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கே கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்குது. அது நீங்கள் வந்து அவங்களுக்கு எதாவது ட்ரைனிங் கொடுப்பீங்களா, இல்லை அந்த இன்டென்ஸ் வந்து நீங்களே கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி ரியல் டைமில் விட்டுருவீங்களா? ரியல் டைம் தான் விட்டாகணும். பிகாஸ் நான் அதுக்கு ஒரு மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோச்சிங் அந்த மாதிரி லைக் இல்லைடா இந்த மாதிரி கம்யூனிகேஷனுக்கு நீ இதை பண்ணணும், நீ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கணும்னு சொன்னால் இட்ஸ் நத்திங் கோனா பி சேஞ்ச். ஐ ஹவ் பீன் அன் இன்ட்ரோவர்ட். நான் ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருந்தேன். நான் 10th வரைக்கும் எங்கள் தூத்துக்குடியில் படித்த ஸ்கூலில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசக்கூடாது. அங்கே அந்த ஒரு விஷயம் இருந்தது. பட் நான் 10th நான் ஒரு கிளாஸ் லீடர். நான் தான் கிளாஸ் லீடராக இருந்தேன். பசங்கிட்டெல்லாம் கொஞ்சம் பேசினேன். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அங்கே அந்த தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு ஒரு ஷிஃப்ட் வந்தது. அந்த ஷிஃப்ட் வர்றப்போ வந்துட்டு தென் ஆல்சோ ஐ பீன் அன் இன்ட்ரோவர்ட். அண்ட் சென்னை கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், தூத்துக்குடி கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட், டோட்டலி டிஃப்ரெண்ட். அங்கே அவனுக்கு கூட பழகிறப்ப அங்கே என்னன்னா வந்துட்டு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஜாலியாக பேசிக்கிறாங்க. எனக்கு ஒரு பொண்ணுகிட்ட கூட பேச முடியாது. அந்தளவு ஒரு மோசமான நிலைமையில் இருந்தேன். அந்த பொண்ணுங்க கூட நம்மகிட்ட வந்து பேச வந்தால் கூட என்னால் பேச முடியாது. அந்தளவு ஒரு மோசமான ஸ்டேஜ். கம்யூனிகேஷனில் எனக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. தென் ஷிஃப்டட் டு காலேஜ். காலேஜ் வந்தப்போ இன்ட்ரோவர்ட் டு எக்ஸ்ட்ரோவர்ட் கன்வர்ஷன் இஸ் வெரி ஹார்டுன்னு சொன்னேன்ல. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு இருக்கணும். ஏன்னா என்னோட லிங்க்டின்ல ஒரு போஸ்ட் ஆக்சுவலி போட்டிருப்பேன் ரிகார்டிங் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்டு. என்னோட காலேஜ் டைமில் ட்ராவல் ஆனான். அவனை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்த உலகத்தில் யார் கிடைச்சாலுமே அவன் வந்து அவனை வந்து பூஸ்ட் பண்ணி விட்டுருவான். கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விட்டுருவான்றது நான் நம்புகிறேன். இன்ட்ரோவர்ட்டாக ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மை காலேஜ் நான் போகிறேன்.
எனக்கு ஃப்ரண்ட் பெஞ்சில் மட்டும்தான் இடம் இருக்குது. போய் உட்காடுறான், அவன் செகண்ட் பெஞ்சு. அவன் என்னை பார்த்துட்டு, ஓ நீங்கள் ஆக்சுவலி ஃப்ரண்ட்டில் யாருமே உட்காரல, அவன் எனக்கு பக்கத்தில் வந்து உட்காந்தான். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அவன்கிட்ட கனெக்ட் ஆனது. அவ்வளோ ஜாலியாக பேசுவான். ஈஸ் ஃப்ரம் கேரளா, இங்கே சென்னையில் இருக்காங்க. அண்ட் அவன் பக்கத்தில் வந்து உட்காந்தான். அவன்கிட்ட நல்லா ஜாலியாக பேசுவான். ஃபஸ்ட் இயர் டைம் இன்ட்ரோவர்ட்டாகவே போச்சு. அந்த செகண்ட் இயர் டைம் ஸ்லோவாக கன்வெர்ட் ஆச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், எங்கள் காலேஜஸில் ஒரு மேம் இருக்காங்க. ஐ வுட் லைக் டு மென்ஷன் ஹர் நேம். மணிபா மேம்னு ஒரு மேம் இருப்பாங்க, இங்கிலீஷ் மேமு. ஸோ அவங்க ஒரு விஷயம், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க. என்னன்னா வந்துட்டு எல்லாருமே வந்து அதாவது ஸ்டேஜில் வந்து ஒரு டாபிக் பேஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிடுவாங்க. ஒரு டாபிக் நேம் கொடுத்துருவாங்க, அதை பேஸ் பண்ணி எடுக்கணும்னுவாங்க. எடுக்கணும்னு சொன்னோடனே நட்டுக்கம் வரும், அப்படியே கால் நடுங்கும். இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு சுச்சுவேஷன். அதெல்லாம் வந்துட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்திருக்கேன். என்னடா கால் இப்படி நடுங்குது. அவங்க என்ன ஸ்டேஜில் எல்லாரையும் புஷ் பண்ணி கன்வெர்ட் பண்ணாங்க. இட்ஸ் நாட் அபவுட் லைக் ட்ரைனிங்னு கிடையாது, ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் கொடுத்தாங்க. அண்ட் இது ஒரு பார்ட் ஆஃப் த ஒரு விஷயமா இருந்தாலுமே, இன்னொரு பார்ட் ஆஃப் த ஒரு விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன என் ஃப்ரெண்டு, அவன் அவ்வளோ ஃப்ரீயாக பேசுவான். ஒருத்தர் நம்மகிட்ட ஃப்ரீயாக பேசுகிறப்ப நமக்கு என்ன தெரியும், நம்மளோட வந்து எல்லா வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்தையும் நம்ம அவன்கிட்ட சொல்லுவோம். அந்த மாதிரி அவன்கிட்ட சொல்லி வளர்ந்தேன். அண்ட் ட்ராவல் பண்ணுறப்ப எல்லாம் ஒன்றா ட்ராவல் பண்ணுவோம். நான் மட்டும் பேச மாட்டேன், நீயும் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கோத்து விடுறது. இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கொஞ்சம் பழகுற அந்த ஒரு விஷயம் வந்த உடனே ஸ்லோலி ஐ காட் லைக் எப்படின்னா வந்துட்டு நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் போகிறப்போ கூட ஏதோ ப்ரெசன்டேஷன்ஸ் வரும். எல்லாரும் 3 பேரும் பேசுவோம். இவன் ஒரு பக்கம் பேசுவான், இவன் ஒரு பக்கம் பேசுவான், இவன் ஒரு பக்கம் பேசுவான். அட் ஒன் பாயிண்ட்டுக்கு மேலே அப்போ தான் நான் யாருன்றது தெரிஞ்சது. பேசுகிறப்போ வந்து நானே கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணேன். ஐ எம் ஸ்லோலி நோட்டிசிங் சம் சேஞ்சஸ். சில விஷயங்கள்லாம் அது ரியல் டைமாக நடக்கிற விஷயங்கள். நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், நான் மட்டும் ஏதோ சம்திங் ஸ்பெஷலாக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கற்றுக்கிட்ட ஒரு விஷயங்கள் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்போஷர் பண்ண எந்தெந்த இடத்துலலாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ பரவாயில்ல, என் கால் நடுங்கினாலும் பரவாயில்ல, நான் போய் நிற்பேன். ஐ வாண்ட் டு சேஞ்ச். எனக்கு அந்த ஆசை இருக்குது. எனக்கு நான் ஸ்டேஜில் வந்து பேசணும்னு தோணி ஸ்லோவாக அப்படி பேச நான் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அது கன்வெர்ட் ஆகி இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பித்து நான் ஜென்ரலாக பேசுவேன். இதெல்லாம் நான் யூடியூப்பில் இன்ட்ரோவர்ட்டாக இருந்துமே நான் எப்படி அவ்வளோ 3 வருஷம் ஓட்டுனன்றது எனக்கு தெரியல. பட் இப்போ தான் நான் வந்து ஒரு ஹியூமனாக இருக்குன்றதே நான் யோசிக்கிறேன். பிகாஸ் வி ஆல் ஹேவ் சம் ஹிடன் டேலண்ட்ஸ். அந்த ஹிடன் டேலண்ட்டில் எனக்கு இதுவும் ஒன்றுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கல்ல, ஸ்டார்ட் பண்ணும்போது நடுக்கம் வந்துடும் போது பேச்சு திக்கும், என்ன பேச போகிறோம் நம்ம மைண்டில் இருக்காது. ஆனால் நம்ம ஆட்டில் இருக்கும், வாயில் வராது. இப்போ அந்த மாதிரி டைமில் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்திருக்கும். இல்லை நெகட்டிவாக பீப்புள்ஸ் யாராவது சொல்லியிருப்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸே வந்து சம்டைம்ஸில் வந்து நெகட்டிவாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அதை அப்படியே ஃபேஸ் பண்ணி அதை அப்படியே பாசிட்டிவாக மாற்றி இப்போ இந்த சிஇஓ அண்ட் ஃபவுண்டராக வந்திருக்கீங்க. அந்த ஜேர்னி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஓகே. ஸோ காலேஜ் டைம் இது வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எங்கள் மணிபா மேம் ஒரு மேம் வந்து லைக் எல்லாரையும் ஸ்டேஜில் வந்து இது பண்ண வைப்பாங்க. நடுக்கம் வரும். ஓகே, நடுக்கம் வரும். பட் த பாயிண்ட் தேர் இஸ் லைக் வந்துட்டு சிரிப்பாங்க, எல்லாருமே சிரிப்பாங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அங்கேருந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாமே அது வந்து ஒரு சிரிப்பாக தான் இருக்கும். சம்டைம் ஏதோ திக்குவோம். அந்த திக்கிற ஒரு விஷயம்லாம் டக்குன்னு சிரிப்பு வரும். பட் ஃபியூ பீப்புள் வந்துட்டு தே நோ லைக் நம்மளாம் அந்த இடத்துல இருந்தால் நம்ம அப்படி தான் இருப்போன்றது அவங்களுக்கும் தெரியும். சில பேர் சிரிக்கிறவன் நான் பயங்கரமாக விழுந்து சிரிப்பான். அந்த மாதிரி பாயிண்ட்டில் இருக்கிறவங்க கூட ஜஸ்ட் கேளுங்க. லைக் வந்து இப்போ நீ வந்து ஸ்டேஜில் வந்து பேசினா பேச மாட்டாங்க, ஆனால் நல்லா சிரிக்க மட்டும் தெரியும். பட் அந்த ஒரு ஸ்டேஜ் டைம் வந்து லைக் பட் அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு ஒரு மோட்டிவேஷன் நான் நினைக்கிறேன். நம்மளை இப்படி பார்க்குறான், நமக்கு வந்து ஒரு ஈகோ ஹர்ட் இருக்கும். அந்த ஒரு ஈகோ ஹர்ட் வந்து நமக்கு டோட்டலாக நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு நம்ம ஆசைப்படுவோம் அப்படின்னா வந்துட்டு ஓகே நம்மளை இப்படி ஒருத்தன் பார்க்குறான் அப்படின்றப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு ஃபஸ்ட் இயரில் அது ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சு. நம்ம அப்படியே நம்ம பேசுவோம் அதை பற்றியும். அதெல்லாம் எனக்கு ஃபெயிலியர் ஆகி என்னோட நான் வந்து எப்படி அந்த ஒரு 10th 12th எப்படி இருந்தனோ டோட்டலாக டவுன் ஆகிட்டேன். யூடியூப் போச்சு, என் பர்சனல் லைஃப்லேயும் ஒரு இப்படி அடி வாங்கிட்டு எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் கொஞ்சம் லூசுத்தனமாலாம் பண்ண ஆரம்பித்தேன். அதெல்லாம் பண்ணி என் கிளாஸ்லேயே ஒரு கைண்ட் ஆஃப் எனக்கு ஒரு கெட்ட பேர் மாதிரியே தான் இருந்தது ஜென்ரலாக. அவ்வளோ கெட்ட பேர்லாம் தாண்டிட்டு ஆனால் எனக்கு ஒன்று தோணுது என்னன்னா, ஐ எம் கேப்பபிள் ஆஃப் சம்திங். ஏன்டா நான் ஒரு யூடியூப் சேனல் 3 வருஷம் வச்சுருக்கேன், சும்மாலாம் கிடையாது. 12 hours லைவ் ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய ஆள் நான். அப்படி ஒரு விஷயலாக இருந்துட்டு இப்போ என்னடா இப்படி நொந்து கிடக்கிறேன். ஐ ஹாவ் சம் கேப்பபிலிட்டி, நான் என்னால் ஏதோ ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ ஹவ் ஸ்டார்டட் அன் என்ஜிஓ. அதே ஃபெயிலியர் ஆனேன். அண்ட் எல்லா இடத்துலையும் போனேன்னா நான் ஃபஸ்ட்டு போய் பேசணும்னு நிற்பேன். தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஐ வில் ட்ரை சம்திங். பரவாயில்ல, என்ன ஆயிரப்போகுது, எனக்கு என்ன தோணுதோ நான் பேச போகிறேன். இங்கே எத்தனை பேர் பேசுறதுக்கு பயப்படுறானுங்க. ஒரு ஈவெண்ட்டுக்கு போனேன்னா யாராவது வந்து பேசுகிறீங்களான்னு கேட்பேன், ஃபீட்பேக் இருக்கான்னு கேட்டால் கூட எந்திரிக்க மாட்டானுங்க இப்போ இருக்கிற பசங்க. பட் நான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன். எனக்கு அங்கே தான் எனக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு. ஏன்னா நான் உங்களை விட நான் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கேன்டா. நான் வந்து என்னால் தனியாக எந்திரிச்சு நிற்க முடியுது, நான் பேசுகிறேன், ஐ எம் டெல்லிங் சம்திங், ஏதாச்சும் நான் பேசுகிறேன். அதுவே எனக்கு ஒரு அக்கம்ப்ளிஷ்மெண்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. அதெல்லாம் ஸ்லோவாக கன்வெர்ட் ஆகிட்டு தான்
என்னோட ஸ்டார்ட் அப்லேயும் சரி, வாட் எவர் இட் இஸ், என்னோட கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுறதா ரெடி. என்னோட கிளைண்ட்ஸ் இப்போ நான் 23 தான், பேசுகிறவங்க 37 வயசு 41 வயசு, எல்லாரையும் ப்ரோன்னு சொல்லி தான் பேசுவேன். யாரையுமே வந்துட்டு ஹாய் சார்னு சொல்லி பேச மாட்டேன். என்னோட ட்ராவல் அப்படி இருந்துச்சு. சில பேர் ஒரு 2-3 பேர் சார் இருக்கு, அவங்களோட ஸ்டார்டிங்லேருந்து சார்னு ட்ராவல் ஆனதில் அதை சேஞ்ச் பண்ண முடியல. சில பேர் இப்போ மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ப்ரோ, எல்லாரையும் ப்ரோன்னு சொல்லி தான் கூப்பிடுவேன். அவங்கள சார்னு கூட கூப்பிடுவாங்க, பட் நான் ப்ரோன்னு தான் கூப்பிடுவேன். எவ்ரி ஒன் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் என்னோட கிளைண்ட்ஸுமே. இதெல்லாம் டோட்டலாக ஒரு மோட்டிவேஷன் ஷிஃப்ட்னு தான் நான் பார்க்குறேன். ஓகே, ஆக்சுவலாக வந்து நீங்கள் சொல்கிற ஸ்டோரி பார்த்தா உங்கள் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெரிய கேம் ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க பாசிட்டிவிட்டி கொடுத்ததுனால தான் இப்போ நீங்கள் இந்த லெவல் வந்திருக்கீங்க. அண்ட் நீங்களே வந்து நெகட்டிவிட்டியாக பாசிட்டிவிட்டியாக சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் வந்து செல்ஃப் மோட்டிவேஷன் ரொம்ப ரொம்ப தேவை. அதை நான் வந்து உங்ககிட்ட நல்லாவே பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து என்னென்னா ஈஸி பண்ணீங்க. ஈஸியில் வந்து ஒரு கேமிங் யூடியூப் சேனல், அது ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கேமிங்லேருந்து ஒரு ஐடி கம்பெனி, அந்த ஐடி கம்பெனியில் ஈஸி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதை பற்றி ஃபுல்லாக சொல்ல முடியுமா? ஓகே, யூடியூப்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யா, யூடியூப் வந்து காலேஜில் ஸ்டார்ட் பண்ணலை, என்னோட 10th எண்டு டைமில் ஸ்டார்ட் பண்ணது. இதில் ஃப்ரீ ஃபயர்லாம் நீங்கள் விளையாடுவீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யா. ஸோ ஃப்ரீ ஃபயர் பேஸ்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசை வந்தது. அது யாரை பார்த்து வந்ததுன்னா, அந்த டைமில் பீக்கில் ஒருத்தர் இருந்தார். ஹிஸ் நேம் இஸ் கேமிங் தமிழன். அவர் வந்து எனக்கு அவ்வளோ பெரிய மோட்டிவேஷனு. என்னடா இந்த மனுஷன் சூப்பராக பேசுகிறாரு, எனக்கு இவரை மாதிரி ஆகணும்டா. எல்லாருக்கும் இருக்கிறேன், நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்ற மாதிரி நான் அவரை மாதிரி ஆகணும்னு ஆசைப்பட்டேன். அப்படி தான் என்னோட ஃபேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த 10th அப்புறமே எனக்கு அந்த ஒரு ஃபேஸ் தான், ஐ ஹேவ் டு டூ சம்திங் அப்படின்றது. அப்போ தான் இந்த ஃப்ரீ ஃபயர் பார்த்துட்டு அவரோட யூடியூப் சேனலில் பார்த்து மோட்டிவேஷன் வந்தது. சரி, நம்மளும் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம்னு ஆரம்பித்தது. அப்போல்லாம் பேச வராது. நான் அதாவது ஜென்ரலாக பேசுவேன், அவரை மாதிரி ட்ரை பண்ணுவேன், சுத்தமாக வராது. பட் என்னோட பிஜிக்கு எங்களோட கேமிங் சேனலுக்கு ஒரு மீம் பேஜ் இருக்குது, ஸ்லோவாக டெவலப்மெண்ட் இருந்துச்சு. அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஜாலியாக டோன் மாற்றி அப்படி இப்படிலாம் பேசி பழகிச்சு. இப்போ அந்த டோன் இல்லை, இப்போ டோட்டலாக இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் வந்ததுனால அது அஃபெக்ட் ஆயிடுச்சு டோட்டலாக. ஸோ பட் அந்த ஜேர்னியில் ஸ்லோவாக வந்துட்டு பில்ட் பண்ணியிருந்தோம். ஒரு எனக்கு கீழே வந்து ஒரு 2 எடிட்டர்ஸ், ஆக்சுவலி 2 இல்லை 3 எடிட்டர்ஸ் இருந்தாங்க. என்னோட கான்ட்ரிபியூட் பண்ணுற டைமில் வந்துட்டு நான் மட்டும் ஃப்ரீ ஃபயர் விளாடல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் விளாடுவாங்க, அது எடிட்டர்ஸும் சேர்ந்து விளாடுவாங்க. லைக் வந்து அதில் ஒருத்தன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட ஃபுல் டைமில் எங்கள் மாஸ்டர் மைண்ட்ஸில் இருக்கிற ஒரு மெம்பரு. அவன் வந்து எங்களோட கேமிங் விளாடுவான். இஸ் நேம் இஸ் அஜய்னு ஒரு பையன். அப்புறம் கௌதம்னு ஒரு பையன். அஜய் வந்து டூட்டுக்குரின். நான் டூட்டுக்குரினில் இருந்த டைமில் என்னோட பக்கத்து வீட்டில் இருந்த பையன், அந்த பையன் கூட நான் அப்போ கிரிக்கெட் விளாடுவேன். அவனும் நானும் ஃப்ரீ ஃபயரில் நாங்கள் இன்வால்வ் ஆக ஆரம்பித்தோம், ஒரு விதத்தில் கனெக்ட் ஆனோம். ஸோ ஃப்ரீ ஃபயர் விளாட ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டோம் என்டையராக. அண்ட் 3வது சிவான்னு ஒருத்தன். நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் வந்துட்டு நாங்கள் அந்தளவு பெருசாக எங்களுக்கு அந்த பேச்சுவார்த்தை இருக்காது. பட் ஃப்ரீ ஃபயர் எங்களை கனெக்ட் பண்ணிச்சு, ஒரு கேம் எங்களை கனெக்ட் பண்ணுச்சு. அஜயோடையுமே ஒரு கேம் தான் எனக்கு கனெக்ட் பண்ணுச்சு. ஆக்சுவலாக எனக்கு இப்போ ஒரு டவுட்டு, நீங்கள் கண்டிப்பாக இன்ட்ரோவர்ட்னு சொன்னீங்க. இப்போ அந்த பர்சன் கூட எப்படி கனெக்ட் ஆகி உங்களோட கம்யூனிகேஷன் பில்ட் பண்ணீங்க? ஆஸ் இன்ட்ரோவர்ட் டு எக்ஸ்ட்ரோவர்ட் அந்த பர்சன் கிட்ட மட்டும் கேட்குறேன். யூ ஆர் டாக்கிங் அபவுட் த அஜய் அந்த மாதிரி பீப்பிள். கேமிங் ஓரியன்டா. அதாவது இந்த இன்ட்ரோவர்ட்ஸ் எல்லாருமே ஒரு க்ளோஸ் ரூம்குள்ளே நல்லா பேசுவானுங்க. கரெக்ட். அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் நான். அதாவது ஒரு சுற்றி ஒரு இப்போ அதாவது 4 பேர் தான் இருப்பாங்க. அதாவது நான் சொன்ன மாதிரி சிவா இஸ் ஆல்சோ ஃப்ரம் டூட்டுக்குரின், அவரும் டூட்டுக்குரினில் தான் இருக்கான். அண்ட் கௌதம் இஸ் ஃப்ரம் சென்னை, பட் அவனுக்கு சொந்த ஊர் வந்து இன்னொரு ஊர் தான், Tier 2 சிட்டியில் ஏதோ ஒரு ஊர். ஸோ அங்கே தான் அவன் இருக்கான். இவங்க எல்லார்ட்டையுமே வந்துட்டு, அதுவும் அந்த அந்த கௌதம்ன்ற கான்டாக்ட் வந்து எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு மூலமாக தான் தெரிய வந்துச்சு, விச் இஸ் நெட்ஒர்க் தான். அதாவது தருண்னு ஒருத்தர் இருந்தான், நான் 11th படிக்கிறப்போ அவன் வந்து கௌதம்னு ஒருத்தனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சான், அவனோட கனெக்ட் ஆனேன். அப்புறம் எஸ்கேன்னு ஒருத்தன் வந்தான், எஸ்கே கேமிங். அவன் ஆக்சுவலி இப்போவும் சொல்கிறேன், அவனோட ரியல் நேம் என்னன்னு தெரியாது, அவனோட யூடியூப் நேம் தான் எனக்கு இன்னும் தெரியும், எஸ்கே கேமிங் தான் சேவ் கூட பண்ணி வச்சுருக்கேன். அவன் கூடயும் ஒரு விதத்தில் கனெக்ட் ஆனேன். எல்லாருமே இந்த ஒரு இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் ஆகிட்டு அவங்க அப்புறம் சில பேரோட எப்படி கனெக்ட் ஆனானா, கேம் விளாடுறப்போ ஆப்போசிட்டில் எனிமையாக வருவாங்க. அவன் ஒரு தமிழ் பையனாக இருப்பான், அவன் அப்புறம் கூப்பிட்டுட்டு போய் விளாட போவோம். அவன் கூடலாம் கனெக்ட் ஆகிட்டு அவங்க கூடலாம் லாங் டைம் ட்ராவல் பண்ணேன். அவனை என் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வைப்பேன். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு என்டையராக. ஸோ எடிட்டர்ஸில் எஸ்கே, கௌதம், அஜய், இவங்க தான் என்னோட 3 எடிட்டர்ஸு. அண்ட் சிவா விளாடுவான், சூப்பராக பாட்டு பாடுவான் விளாடுறப்போ. இப்படி தான் எங்களோட ஜேர்னி ஃபுல்லாகவே இருந்துச்சு ஃப்ரீ ஃபயரில். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஒரு நாள் நான் கேமிங் தமிழன் கிட்ட பேசணும், நான் அவர்கிட்ட வந்துட்டு ஒரு நாள் நம்ம பேசணும், எனக்கு நானும் அவரோட ஒரு நாள் ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. இப்படி தான் டோட்டலாக இருந்துச்சு. ஒர்க் பண்ணேன், கோவிட் டைம் வேறு. கோவிட் டைமில் என்னாச்சு, டோட்டலாக வந்துட்டு ஃபுல்லி வந்து நம்ம காலேஜஸ் எல்லாம் ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்துட்டு க்ளோஸ்டு.
அப்போ வந்து நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், காலைல எந்திரிப்பேன் 9 மணிக்கு, நைட்டு வந்து ஃபோனை சார்ஜ் போட்டுட்டு தூங்கிடுவேன். காலைல எந்திரிச்ச உடனே பல்ல விளக்கிட்டு ரூம் இருக்கும், ரூமில் படுத்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருப்பேன். 6 மணி நேரம் கிட்ட, 5ல் 6 மணி நேரமாக கிட்ட ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அதுக்கு மேலே ஸ்ட்ரீம் பண்ண முடியாது, ஏன்னா சார்ஜ் போயிடும். அதுக்கப்புறம் 2 hours வந்து சார்ஜ் போட்டுருவேன், திரும்ப ஃபுல் சார்ஜ் ஆயிரும், திரும்ப லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். என் ஃபோன் வேறு சாம்சங் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணியிருந்தேன். ஆஃப் அண்ட் வந்து சம்டைம்ஸ் இதாகும், ரீபூட் ஆயிரும், ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி ரீபூட் ஆயிரும். இதெல்லாம் என்னோட ஃபோனில் நடந்து, அப்படி இருந்துமே அந்த ஃபோன் வச்சு நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸ்லோவாக பீப்புள் வர ஆரம்பிச்சாங்க. முன்னாடிலாம் அந்த 700 800 வியூஸ்லாம் வரும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நம்மள ஒரு பர்சனாக பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரீ ஃபயர் டோட்டலாக ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது குட்டி குட்டி வேறு கேம்ஸும் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த மாதிரி நல்லா போச்சு. அப்போல்லாம் சூப்பராக பேசுவேன், ஆனால் வெளியில் பேச வராது. இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறப்போ எனக்கு சும்மா மைக்கை கொடுங்க, நான் என்னமோ பேசுகிறேன். கேம் விளாடுறப்போ ஜென்ரலாக பேசுகிறது தான், திட்டுவேன், கொஞ்சம் வேர்ட்ஸும் யூஸ் பண்ணுவேன். அந்த டைமில் அந்த மெச்சூரிட்டி இல்லை. ஸோ அந்த ஒரு வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி இப்படி ட்ராவல் ஆன ஒரு விஷயம். ஒரு டைமுக்கு மேலே மானிட்டைசேஷன் கிடச்சிது. பட் எங்கே எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட் வந்தது அப்படின்னா, அதாவது ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு வர்ற வரைக்கும் நமக்கு அந்த ஃபஸ்ட்டு சேலரி வராது யூடியூப்ல இருந்து. அது வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பாலிசி இஷ்யூஸ் வந்துட்டு யூடியூப் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். யூடியூப் க்ளோஸ் பண்ணேன்னு சொல்கிறத விட கோவிட் டைம் முடிஞ்சது இல்லை, முடிஞ்ச உடனே வியூவர்ஷிப் கம்மியாச்சு. ஸோ யூடியூப் ஷார்ட்ஸ் போட ஆரம்பித்தேன். அது வந்து நான் தேவையில்லாமல் இன்ஸ்டாகிராம் மாதிரி போட ஆரம்பித்தேன். அது ஒரு பிரச்சனையில் போய் முடிஞ்சிருச்சு. அதாவது நம்மளோட ஃபேஸ் ஆச்சும் இருக்கணும், நம்ம ஃபேஸ் கூட அதில் இல்லாமல் நம்ம ஏதோ எடிட் பண்ணி போட்டோம் அப்படின்னா அதை வந்துட்டு ஒரு தேர்ட் பார்ட்டியில் நம்ம, அதாவது நம்ம வேற ஒருத்தர் கண்டென்ட்டை மிஸ்யூஸ் பண்ணி போடுறோம் அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி மானிட்டைசேஷன் தூக்கிட்டாங்க. ஸோ என்னோட எடிட்டர்ஸ்க்கு நான் சொன்னேன், டே எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி வந்துடும்டா, நான் உங்களுக்கு தாண்டா கொடுப்பேன், எனக்கு சூப்பர் சேட்டு, சூப்பர் ஸ்டிக்கரு, சூப்பர் தேங்க்ஸ் இது எல்லாமே கொடுத்தாங்க. பட் இது எல்லாமே அவங்க கொடுத்துமே எனக்கு அட் தி எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒரு பைசா கூட எனக்கு வரல. 3 வருஷம் போட்ட எஃபர்ட்டு அன்றைக்கி ஒரு நாளில் வேஸ்ட் ஆயிடுச்சு. நான் கால் பண்ணி கௌதம்கிட்ட பேசுகிறேன், எனக்கு என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியலடா, நான் என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தேன், லைக் உங்களுக்குலாம் கொடுக்கணும், நான் யோசிச்சு வச்சுருந்தேன், இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணி உனக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணியிருந்தேன். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே எனக்கு ஒன்றுமே நடக்கலை. 3 இயர்ஸ் போட்ட எஃபர்ட்டு ஒரே நாளில் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்றப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த ஃபேஸை தாண்டதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஸ்டஃப்பு. ஃபஸ்ட் இயர் வந்த உடனே நான் வேற இந்த நம்ம ஃபேஸ் வேறு 11th 12th அப்போ தான் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஃப்ரீயாக பேச ஆரம்பித்தாங்க. நம்ம ஃபஸ்ட் இயரில் நமக்கு லவ் வேறு வந்துருச்சு அந்த டைமு. ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் வந்து ட்ராக் மாறி போனது. அந்த ஒரு ட்ராக் மாறி போனதுனால என்ன ஆயிடுச்சு, என்னோட பர்சனல் விஷயத்தில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணுறதை நான் கம்மி பண்ண ஆரம்பிச்சு, அதாவது அந்த ஒரு பொண்ணுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுல கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது நான் பண்ண ஒரு பெரிய தப்புன்னு நான் நினைக்கிறேன். அது ஃபஸ்ட் இயரில், அதுக்கப்புறம் அது நமக்கு போட்டுக்கிட்டு போயிடுச்சு. ஓகே, இப்போது நீங்கள் வந்து 10th இருக்குமா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது கேமிங்கு, இப்போ உங்கள் வீட்டில் எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க, உங்கள் வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? ஓகே, ஸோ வீட்டில் ஆக்சுவலி சப்போர்ட்டுன்னு சொல்கிறத விட இவன் ஏதோ பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்றது தான். இல்லை, இப்போ எப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி பேரண்ட்ஸ் வந்து 6 hours to 12 hours நம்ம ஸ்ட்ரீம் போடும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு ஒன்று காண்டாகும். ஒன்று அவங்க கண்ணு போகும், அப்படி இல்லைனா வந்து கேம் ஆடிட்டே இருந்தால் கேம் அடிக்டேட்டில் போயிட்டு அவன் ஏதாவது தப்பான விஷயத்துக்கு போயிட்டு போகிறான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருக்கும். அதை நீங்கள் எப்படி உங்கள் பேரண்ட்ஸ் கரெக்டாக கன்வே பண்ணீங்க, எப்படி நீங்கள்? ஓகே, ஸோ வீட்டில் இருந்தது, கேட்டாங்க இந்த மாதிரி யூடியூப்பில் பண்ணுற, நீ என்னன்னா கடைசியில் சம்பாதிக்கிற, ஆனால் சம்பாதிக்கிறத எதுவுமே நீ காட்ட மாட்டேறியே. ஏன்னா வீட்டில் அட் தி எண்ட் ஆஃப் த டே வி ஹவ் டு ப்ரொவைட் சம்திங்கில். ஏதோ நான் பண்ணுறேன், அவங்களும் யூடியூப்லலாம் எங்கள் அம்மாலாம் பார்ப்பாங்க, நான் பண்ணுறதெல்லாம் பார்க்குறாங்க, அவங்களும் பார்த்துட்டு சரிடா நீ இவ்வளோ பண்ணுற, பட் உனக்கு ஏதாவது வரணும்ல, காசு வரணும்ல கேட்பேன். நான் தான் சொன்னேன், அம்மா பாருங்கம்மா இன்னும் கொஞ்ச நாள் தான்மா எனக்கு வந்து ஃபஸ்ட்டு சேலரி வரப்போகுது அப்படிலாம் சொல்லி தான் எங்கள் அம்மாவுக்கு புஷ் பண்ணேன். ஓகே, நம்ம பையன் ஏதோ உருப்படியாக பண்ணி நமக்கு ஏதோ கொடுக்க போகிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அந்த ஃபேஸ் நான் சீக்கிரமாக தோத்துட்டேன், சந்தோஷப்படுறேன். பட் நான் லேட்டாக இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணி தானே வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். இவ்வளோ எஃபர்ட் போட்டு நமக்கு லேட்டாக இதாகிட்டு தான் கஷ்டப்பட்டுருக்கோம். எங்கள் அம்மாட்ட கூட சொல்லிட்டேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா எதுவும் சொல்லலை, உனக்கு இன்னும் டைம் இருக்குது, காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே அடி வாங்கிட்டேன், இன்னும் 4 வருஷம் இருக்குது, ஸோ யூ கேன் பிளான். ஏன்னா எல்லாரோட எங்கள் பேரண்ட்ஸோட தாட் என்னென்னா, நீ காலேஜ் முடிச்சு நீ ஒரு வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி தான் எங்கள் அம்மாவுக்கு ஒரு தாட்டே இருந்தது. ஸோ அதனால் எங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை. பட் நான் விளையாடிட்டு இருக்கிறப்போ கேட்டாங்க, நீ பண்ணுறடா இவ்வளோ, பட் ஏதாவது உனக்கு கன்வெர்ட் ஆகணும்ல, காசு ஏதாவது வேணும்ல, அட் தி எண்ட் ஆஃப் த டே இவ்வளோ எஃபர்ட் போட்டு உனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா என்ன பிரயோஜனம், அந்த ஒரு விஷயம் கேள்விதான் இருந்தது தவிர. பட் மற்றபடி எங்கள் வீட்டில் வந்துட்டு சப்போர்ட் தான் பண்ணாங்களே தவிர அதை எதுவுமே டிஸ்கரேஜ் பண்ணலை என்னோட யூடியூப் ஜேர்னியில். இப்போ வந்து ஃபெயிலியர் ஆச்சுல, யூடியூப் சேனல் ஃபெயிலியர் ஆச்சுல, அப்போ நீங்கள் எந்த மனநிலையில் இருந்தீங்க? யார்ட்டையுமே பேசலை ஒரு வாரம். எனக்கு வந்து என் எடிட்டர்ஸ் கிட்ட பேச எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருக்காங்க,
எங்களோட வீடியோ வந்து ஸ்டார்டிங்லலாம் எடிட்டிங் நல்லா இருக்காது, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலெலாம் மீம் டெம்ப்ளேட்ஸ்லாம் ஆட் பண்ணி அதெல்லாம் அவனுங்களால மட்டும்தான் முடியும். அதுக்குன்னுலாம் உட்காந்து எடிட் பண்ணுவாங்க. ஈவன் தோ அது ஃபியூ பீப்புளுக்கு அது நல்லா இருக்கும், ஃபியூ பீப்புளுக்கு நல்லா இருக்காது. பட் எனக்கு அவங்க அந்தளவு ஒர்க் பண்ணுறதே பெரிய விஷயம். காசு கொடுக்காம ஒர்க் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தே அவங்க பண்ணுறாங்க. பட் என்னால் எதுவும் கொடுக்க முடியலையே, நான் ஏதாவது பண்ணணுமேன்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. பட் என்னால் எதுவுமே பண்ண முடியல, யார்ட்டையுமே பேசலை, வீட்டில் கூட என்னால் எதுவுமே பண்ண முடியல. எனக்கு அழுக தான் வந்தது. அதுவும் நம்ம இந்த இன்ட்ரோவர்ட்டாக வேறு வளர்ந்துட்டோம். எவன்கிட்ட போய் ஷேர் பண்ணுறதுன்னு தெரியாது. நம்ம வீட்டில் அதை ஷேர் பண்ணலாமா எதுவுமே. நான் வீட்டில் கூட எங்கள் அம்மாட்ட இதை பற்றி நான் இப்போ வரைக்கும் சொல்லலை. நான் இந்த மாதிரி என் சேனல் டிமானிட்டைசேஷன் ஆச்சுன்னு எங்கள் அம்மாட்ட இப்போ வரைக்கும் சொல்லலை. சேனல் டவுன் ஆயிடுச்சுன்ட்டேன். அப்படி சொல்லி தான் எங்கள் வீட்டில் வந்து விட்டுட்டேன். இதை சொன்னால் எங்கள் அம்மா ஏதாவது நினச்சிப்பாங்க அப்படின்றதுனால எதுவுமே சொல்லலை. டிமானிட்டைசேஷன் ஆனது லைக் என் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் அவங்க என்கிட்ட ஒரு வார்த்தை என்னை பற்றி ஏன்டா இப்பெல்லாம் நீ பண்ணிட்ட அப்படின்னு ஒரு வார்த்தை என்னை பற்றி கேட்கல. ஸ்டில் நவ் அவங்க என் கூட தான் டச்சில் இருக்காங்க, இப்போ வரைக்கும் என் கூட தான் டச் இருக்காங்க. பட் அந்த ஒரு 1 வீக் ஃபேஸ் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ரொம்ப ஃபீல் பண்ணேன், இன்னும் பெட்டராக இதை பண்ணியிருக்கலாம், நான் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. மெச்சூரிட்டி ஃபேஸ் அப்போ எனக்கு இல்லை. எல்லாருக்குமே அந்த காலேஜ் டைம் தான் அந்த மெச்சூரிட்டி ஃபேஸ்க்கு கன்வெர்ட் ஆகக்கூடிய டைம். அந்த ஃபேஸ்க்கு முன்னாடியே நான் அடிபட்டுட்டேன். பட் எனிவே இட்ஸ் லேர்னிங் ஜேர்னி அப்படின்னு நினச்சேன். பட் எனக்கு கொஞ்சம் இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது என்னோட யூடியூப் சேனல். ஆக்சுவலாக நீங்கள் அப்போ ஃபெயில் ஆனனால தான் இப்போ நீங்கள் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கீங்கன்ட்டு நானும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. பிகாஸ் வந்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா பன்ச் ஆஃப் ஃபெயிலியர் இஸ் ஈக்குவல் டு பிக் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் ஃபெயிலியர் ஆனனால அங்கேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டீங்க, அந்த ஷார்ட்ஸ் நம்ம அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதுன்ட்டு. அதுலேருந்து டெவலப் பண்ணி தான் இப்போ நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே நம்ம இப்போ உங்கள் கம்பெனிக்குள்ளே போயிடலாம். இப்போ கம்பெனியில் வந்து நீங்கள் ஐடியும் பண்ணுறீங்க, ப்ளஸ் நான் ஐடியும் பண்ணுறீங்க. நான் ஐடி டிஃபென்ஸ்னா டிசைனிங்கும் பண்ணுறீங்க, சாஃப்ட்வேரும் பண்ணுறீங்க, ப்ளஸ் வந்து ஹார்ட்வேரும் பண்ணுறீங்க. அந்த 3 கோரோட வந்து ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஐடி சர்வீசஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஏஐ ஆட்டோமேஷன் ஓரியன்டாக நம்ம பண்ணுறதா இருக்கட்டும், வெப் ஆப், மொபைல் ஆப் பில்ட் பண்ணுறது, இது எல்லாமே இந்த சாஃப்ட்வேர் ஸ்டஃப்பில் கவர் பண்ணுறது. அதுவும் மெயினாக லைக் சில பேர் ஏர்லி ஸ்டேஜ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை இல்லை, பெரிய பிரச்சனை என்னென்னா அவங்களுக்கு ஒரு டெக் பார்ட்னர் வேணும், டெக்னிக்கல் கோஃபவுண்டர் வேணும்னு கேட்பாங்க, இல்லை எனக்கு ஒரு டெக் பார்ட்னர் வேணும்னு கேட்பாங்க. அவங்க கூடலாம் நல்லா கொஞ்சம் பிளான்ஸ் போடுவேன், சில நெகோசியேஷன் பிளான்ஸ் நான் போடுவேன். ஏன்னா நான் வந்து பார்ட்னர் அப் பண்ணணும் அப்படின்னா உனக்கும் அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், அவங்க அதை ஃப்ரீயாக விட்டுறக்கூடாது. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கோஃபவுண்டர்ஸ் தே ஆர் பிளானிங் லைக் வந்து எனக்கு ஒரு கோஃபவுண்டர் வேணும் கேட்குறாங்க. பட் அந்த கோஃபவுண்டர் சில விஷயத்தை எப்படி முடிஞ்சிருது அப்படின்னா, நானும் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ணுறேன், நீயும் ரிஸ்க் எடு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. பட் அங்கே ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கிளியராக டிஃபைன் பண்ண மாட்டுறாங்க. ஸோ அந்த விஷயத்துன்றப்போ ஏர்லி ஸ்டேஜ் ஆண்டர்பிரினர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் ஓனர்ஸாக இருக்கட்டும், இல்லை லைக் வந்துட்டு தேர் வில் பி ஃபியூ பீப்புள். இப்போ வந்து சில காலேஜஸ்க்குமே சில ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் புஷ் பண்ணியிருக்கோம் அந்த டைமில். ஸோ இவங்க எல்லாருமே எங்களோட மெயின் கிளைண்ட்ஸாக எங்களுக்கு எப்போவுமே இருப்பாங்க. அண்ட் இதை தவிர்த்து வந்து ஹார்ட்வேர் ஸ்டஃப்னு எடுத்தோம் அப்படின்னா வந்துட்டு எம்படடு அண்ட் வந்துட்டு ஐஓடி பேஸ் பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா சில கம்பெனிஸோட வந்துட்டு டைப் பண்ணி பண்ணுறது தான். லைக் வந்து சில கம்பெனிஸ் லைக் எப்படின்னா வந்து அவங்களோட அதாவது சில ப்ராடக்ட்ஸ் வந்து வேற எங்கேயோ ஒரு கம்பெனிலேருந்து அவுட் சோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து தே வுட் ட்ரை டு கஸ்டமைஸ் இட். அந்த கஸ்டமைசேஷன் ப்ராசஸ்க்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் டோட்டலாக. லைக் வந்துட்டு தே நீட் தேர் ஓன் ப்ராடக்ட்டு, ஆனால் அவங்க பேரில் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் நாங்கள் ஷேடோவாக இருந்து நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்போம் அந்த ப்ராடக்ட்டுக்கு. நீங்கள் இப்போ வந்து Tier 2 Tier 3லேருந்து வந்திருக்கீங்களே, அங்கேருந்து சென்னை வந்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? தூத்துக்குடி டு சென்னை. காட் இட். ஸோ அந்த தூத்துக்குடியிலே நான் லிட்டலாக அது என் ஸ்கூல் நேம் நான் மென்ஷன் பண்ணல. பட் என்ன ஒரு விஷயம்னா அந்த டைமில் வந்து நான் 471 அவுட் ஆஃப் 500 எடுத்தேன் என்னோட 10th. ஆனால் அதுவே எங்கள் வீட்டில் கம்மின்னு சொல்லிட்டு என்னை போட்டு அடிப்பாங்க 10th டைமில். எங்கள் கிளாஸில் வந்து ஹையஸ்ட் மார்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் 484. நான் வந்து குவார்டர்லியில் வந்து ஹையஸ்ட் மார்க்கு, ஆஃப்லியில் ஹையஸ்ட் மார்க்கு. ஸோ நான் தான் ஃபஸ்ட் மார்க்கு. ஆனால் ஃபைனலில் போய் கடைசியாக ஆனுவல் எக்ஸாமில் டோட்டலாக போச்சு. நான் வந்து 471 தான் எடுத்தேன். வீட்டில் என்னை போட்டு அடித்தாங்க. யாராவது வீட்டில் அடிப்பாங்களான்னு நான் இப்போலாம் எனக்குலாம் ஆச்சரியம். இப்போலாம் கேட்குறப்போ 471 வந்து கம்மின்னு சொல்கிறாங்க, நீங்களாம் என்னடா அதிகமான மார்க்குன்றீங்க அப்படின்னோடனே எனக்கு வந்து ஒரே சிந்தனை, அப்போ என் வீட்டில் மட்டும்தான் அது கம்மி மார்க்கா அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அந்த ஒரு 10th டைமு, அந்த 9th டைம்லாம், மோஸ்ட்லி 9th கூட விட்டுருங்க, அந்த 10th டைம்லாம் எங்கள் ஸ்கூலில் எப்படின்னா மார்னிங் 8 o'clock வரணும், நைட் 8 o'clock தான் வீட்டுக்கு போகணும்.
அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அண்ட் அங்கே வந்து லைக் அவங்களே படிக்க வைப்பாங்க அந்த ஸ்கூலில். லிட்டரலாக படிக்க வைப்பாங்க. இப்போ ஐ கெஸ் டோட்டலி சேஞ்சுடு. பட் அவங்களே படிக்க வைப்பாங்க. லைக் வந்து நீ வந்து மேக்ஸ்லாம் போட்டுக்கிட்டே இருப்போம் சம்மு. எக்ஸாம்பிள் சம் போடுவோம். அவங்க புதுசாக எதோ சம்மு கொடுப்பாங்க. எதோ கைடை பார்ப்பாங்க, அதை எடுத்து கொடுப்பாங்க. இதை போடு போய் அவங்கள்ட்ட போய் காமிக்கணும். தப்பாக இருந்தால் கோடு கிழிச்சிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து போடுன்னுவாங்க. அடி விழும். ஸ்டீல் ஸ்கேலெல்லாம் அடி விழும் அங்கெல்லாம், அந்த ஏரியா சைட்லாம். அப்படி ஒரு ஸ்டேஜில் இருந்துக்கிட்டு இந்த 471லாம் வாங்கிட்டு வீட்டிலலாம் அடி வாங்கி அதில் வேற சொல்கிறாங்க, உங்கள் பையன் தான் ஃபஸ்ட் மார்க் வாங்குவான்னு நினச்சோம், பட் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வேற இன்னும் ஏற்றி விட்றாங்க. ஏன்னா ஆல்ரெடி என்ன வீட்டில் போட்டு பொழந்துட்டு தான்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டீச்சர்ஸ் மேலே அவ்வளோ ட்ரஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸ்கூல்லேயே அந்த ஒரு நல்ல பேர் இருந்தது எனக்கு அந்த டைமு. ஸோ அங்கேருந்து இந்த சென்னை ஷிஃப்ட்டு. சென்னையில் இந்த கல்ச்சர் நான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். இப்போ தூத்துக்குடியிலன்றது ஒன்று அந்த வேர்ட் ஸ்லாங் இருக்கும். அங்கே ஏலன்னு சொல்லிட்டு ஸ்லாங்கில் பேசுவோம். ஆனால் இங்கே தூத்துக்குடியில் அந்த டான்னு சொல்லி பேசுறது ஜென்ரலாக இருக்கும். இங்கெல்லாம் அந்த ஏலன்னு சொல்லி நான் பேசினேன். எல்லாரும் என்ன ஒரு மாதிரி பார்ப்பாங்க, என்ன இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. நீங்கள் இந்த சிங்கம் படம்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அதே ஸ்லாங்கில் தான் நான் பேசுவேன் ஸ்டார்டிங்கில். பட் இங்கே அதெல்லாம் வர்றப்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னடா எல்லாரும் என்ன எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சில பேர் என்னோட அடாப்டர் ஆகிட்டாங்க. அந்த ஏலன்னு சொல்கிறப்ப அவங்களும் என்ன ஏலன்னு சொல்லி பேசுவாங்க. சில பேருக்கு அந்த ஸ்லாங் பிடிக்கும், சில பேர் அதை டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் இருந்துச்சு. அண்ட் பழகிற ஒரு விஷயம், அதாவது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் எங்களுக்கு ஸ்கூல் டைமில் 10th படிக்கிற டைம்லாம் வந்துட்டு எங்கள் கிளாஸில் டீச்சர் இல்லைன்னா போதும், போடுவானுங்க பாருங்கள் ஒரு ஆட்டம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. கண்ட்ரோலே பண்ண முடியாது. இங்கே பார்க்குறேன், இங்கே இருக்காங்க. பட் அங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஏதோ சேட்டப் பண்ணாங்கன்னா போட்டு அடி விழும். ஸ்டீல் ஸ்கேல் அடி விழும். யாராக இருந்தாலும் பரவாயில்ல, நானாக இருந்தாலும் போட்டு காது பிடிச்சி திருகிடுவாங்க. அந்தளவு மோசமாக இருக்கும். பட் இங்கே அப்படியே கிடையாது. சென்னையில் அந்த கல்ச்சர் நான் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன். ஒரு பசங்க மேலே கூட அங்கே கை வைக்கல. நான் அந்த ஸ்கூலில் படித்தேன், 11th ஃபுல்லாக படித்தேன். ஒரு பசங்க மேலே கூட கை வைக்கல. அந்த பசங்களை திட்டுறாங்க. திட்டி அந்த பசங்க நார்மலாகிடுறாங்க. நான் யோசிக்கிறேன், எப்படா இவனுக்கு இப்படி இவ்வளோ அடாப்ட் ஆகிறானுங்க, தூத்துக்குடி இருக்கிற பசங்க எல்லாரும் இங்கே போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். அண்ட் அப்போ தான் தெரிஞ்சது, சென்னையில் அந்த ஒரு கல்ச்சராக இருக்கட்டும் அண்ட் அவங்க வளர்கிற அந்த ஃபேஸ் வந்து இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. தூத்துக்குடியில் அந்த மாதிரி இல்லை. அந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அண்ட் அதுக்கு வந்து ஸ்கூல்ஸ்லேயே அவங்கள அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணணும், கொஞ்சம் ஃப்ரீயாக விடணும். பட் அதை விட மாட்டுறாங்க. அது எப்போ மாறப்போகுதுன்னு எனக்கும் தெரியல. ஃபர்ஸ்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பேசுறத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃப்ரீயாக விட்டாங்கனாலே இங்கே பாதி பிரச்சனை போயிடும். நான் படித்த காலேஜ்லேயுமே அப்படிதான் இருந்தது. ஓகே, படித்த காலேஜ்லேயுமே அதே கதை தான். பட் பேசுவாங்க ஜென்ரலாக வந்து சம்டைம்ஸ்லாம் அது பேசுறது உண்டு. பட் அங்கே ஸ்கூல் டைம்லாம் லைட்டாக ஒரு பேச்சுவார்த்தை கொடுத்தாலே அங்கே கேர்ள்ஸுக்கு தான் சப்போர்ட்டிவ் வேறு இருக்காங்க. எங்கள் 10th படித்த ஸ்கூல்லலாம் கேர்ள்ஸுக்கு அதிகமாக ஃபேவரபுளாக இருந்தது அந்த டைம்லாம். நாங்கள் ஏதாவது பண்ணால் கூட அதாவது அவங்க சைடில் தப்பு இருந்தால் கூட நாங்கள் தாண்டா பிரச்சனைன்ற மாதிரிலாம் சுச்சுவேஷன் இருந்திருக்கு. கல்ச்சரில் நான் அடாப்ட் ஆகிறதுக்கு ஒரு 3 to 4 months ஆயிடுச்சு. இங்கே இருக்கக்கூடிய பசங்க கூடலாம் இன்வால்வ் ஆகிறது. நான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். பட் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த ஸ்டார்ட். எங்கள் அம்மாலாம் பயந்தாங்க, இங்கே எப்படியோ நீ 471 அதுவே கம்மி, நீ வந்து 11th போயிட்டு நீ என்ன பண்ண போகிறேன்னு தெரில. என்னை வந்து எங்கேயாவது டியூஷனு இல்லை என்னை பிஜியில் கூட தங்க வச்சிடலாமான்லாம் யோசிச்சாங்க. அப்படின்னு எங்கள் அம்மா எனக்கு ஆக்சுவலி சப்போர்ட் பண்ணி பண்ணுவான். பட் பயம், எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற பயம் தான். ஷிஃப்ட் நடக்குது டோட்டலாக. வந்து நானே கேட்டேன், எனக்கு சென்னைக்கு மூவ் பண்ணுங்க, நான் வந்து கொஞ்சம் க்ரோ ஆகணும்னு ஆசைப்பட்றேன், இங்கேருந்து என்னால் க்ரோ பண்ண முடியாது, கல்ச்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் சென்னைக்கு அடாப்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நானே மெனக்கெட்டு கேட்டு போயிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபெயில்லாம் ஆனேன். லைக் இந்த யூனிட் டெஸ்ட்லாம் வைப்பாங்க, அதில் வந்து ஃபெயில்லாம் ஆனேன். பட் லைக் வந்து ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் பில்ட் பண்ண முடிஞ்சுது. அங்கெல்லாம் பூரா மனப்பாடம். அங்கே தூத்துக்குடியில் இது காமனான விஷயம், மனப்பாடம் பண்ணுவோம் உட்காந்துட்டு. ஒரு வேர்டுனா இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் மனப்பாடம் பண்ணி படித்தோம். பட் சென்னையில் வந்த உடனே என் ஃப்ரெண்ட் நான்லாம் அதே ஸ்ட்ரக்சர், அவங்க 10th படித்த அதே ஸ்ட்ரக்சர் 11th ஃபாலோ பண்ணி பயங்கரமாக கஷ்டப்பட்டேன். ஆனால் என் கூட பக்கத்தில் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், ஜஸ்ட்டு அந்த டாப்பிக்கை மட்டும் கிளான்ஸ் பார்த்துட்டு அவன் எழுதுறான் கதை, நான் எழுதுறேன்டா கதை அப்படின்ற மாதிரி எழுதி வச்சிருக்கான். அதுக்கு மார்க் போட்டிருக்காங்க. ஒரு 10 மார்க்கு 5 மார்க்குக்கு நான் அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரி எழுதி வச்சிருக்கேன். எனக்கு 1 மார்க் 2 மார்க் தான் போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு, அது நம்ம தூத்துக்குடியில் இருந்தது வேற, இங்கே சென்னையில் இருக்கிறது வேற. பட் நம்ம இப்படி தான் இருக்கணும். நம்ம உட்காந்து புக் அப்படியே வந்துட்டு புக் வார்மிங் மாதிரி இருந்துட்டு இருந்தேன். டோட்டலி அப்போ தான் எனக்கு அது சேஞ்ச் கிடச்சிது. அதுக்கு இந்த சென்னை கல்ச்சர் உண்மையிலே சொல்கிறேன், நான் சென்னையில் வந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து மெச்சூரிட்டியும் கெயின் ஆச்சு. நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய பீப்புளோட மிங்கிள் ஆகிறப்பவும் we could able to get the opportunity to talk to other people. கொஞ்சம் வந்துட்டு
நானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அந்த ஸ்லோ சேஞ்ச். ஓகே இப்படி தான் இருக்கும். தூத்துக்குடி தான் வந்து உலகம்னு கிடையாது. சென்னை வந்து இட்ஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இதை தாண்டியும் இருக்கு. நான் ஒரு ஷெல்குள்ள இருந்ததை விட நான் வெளில வந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சென்னையில். இப்போ ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் இருக்காங்க. ஃப்ரீலான்சர்ஸ் வந்து ஏஜென்சி கன்வெர்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு விஷயம் வந்து கிளைண்ட்டு. இப்போ ஃப்ரீலான்சராக இருக்க வரையும் அவங்கள வந்து கிளைண்ட் வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, ஓகே ஒரு பையன் பண்ணுறான், அவன் சப்போர்ட் பண்ணணுன்ற சப்போர்ட்டில் கிளைண்ட்ஸ் கிடச்சிருவாங்க. இப்போ அதே ஒரு ஏஜென்சிஸாக வந்துட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் இஷ்யூ. இந்த பையன் டைமுக்கு கொடுப்பானா, இப்போ இது ஏஜென்சி கிட்ட கொடுத்தா என் வேலை கரெக்டாக நடக்குமா, டைமுக்கு வருமா, நல்லா வருமா, எந்த விதமான எரரும் இல்லாமல் கேட்பாங்கல்ல. இப்போ நீங்கள் எப்படி கிளைண்ட்டை போயிட்டு அப்ரோச் பண்ணுவீங்க? தென் நீங்கள் ஃப்ரீலான்சராக இருக்கும்போது எப்படி ஃபஸ்ட்டு கிளைண்ட் எடுத்தீங்க? தென் நீங்கள் ஏஜென்சியாக மாறினோடனே உங்கள் ஃபஸ்ட்டு கிளைண்ட் எப்படி நீங்கள் எடுத்தீங்க? ஓகே, ஸோ அந்த ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அந்த ஃப்ரீலான்சர் டைம்லேருந்து நம்ம அந்த மூவ் ஆகலாம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு எங்களுக்கு ஒரு ஆப் ப்ராஜெக்ட்லாம் வந்திருந்தது. நாங்கள் வந்து டைரெக்டாக கிளைண்ட்டை மீட் பண்ணியிருந்தோம். மீட் பண்ணப்போ வந்து இந்த மாதிரி லைக் அவங்களுக்கு அந்த ஆப் ப்ராஜெக்ட் சொன்னாங்க. என்ன ஒரு விஷயம்னா அந்த அந்த சுச்சுவேஷன் நம்ம அடாப்ட் பண்ணிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறம் நமக்கு அந்த க்ரோயிங் ஸ்டேஜ் தான். என்னென்னா ப்ரைஸ் நெகோசியேஷன். இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். பட் அதை நம்ம ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பெரிய கிளைண்ட் கிடைக்கிறப்போ அப்போ வந்து அந்த ஒரு ஸ்டேஜில் தான் இருந்தோம். லைக் எங்கள் காலேஜ் பசங்களை வச்சு ஒர்க் பண்ணுறது. அப்போ நானே காலேஜில் தான் இருந்தேன். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு ஒரு கிளைண்ட் கிடைக்கிறாங்க. என்னோட 2 ஆப்பு கேட்டாங்க, 2 மொபைல் ஆப் கேட்டாங்க. 2 மொபைல் ஆப்பை வந்துட்டு ஒரு 1.2 to 1.3 லேக்கில் முடிச்சு தர சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், எனக்கு டெக்னிக்கலாக எனக்கு ஓவர் வியூ தான் தெரியுமே தவிர உட்காந்து கோட்லாம் பண்ண மாட்டேன். லைக் எனக்கு பல C++ அந்த கோடிங் இருக்குது, ஐ நோ தட். பட் திஸ் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு ஆப்பு. ஸோ அந்த விஷயத்தான ஒரு கோடிங்னு கன்சிடர் பண்ணுறப்போ வந்து எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. நான் என்ன பண்ணேன், ஓகேன்ட்டேன். எனக்கு என்னோட டெக்னிக்கல்லேருந்து 2 பேர் வந்திருந்தாங்க. என்னண்ணா இப்படி சொல்கிறீங்களா, ஓகேன்னு சொல்கிறீங்களா, நமக்கு கொடுக்க மாட்டாங்கண்ணா அதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஏன்னா அந்த ஒரு ஸ்டேஜில் அவர் ஆக்சுவலி என்ன அந்த கிளைண்ட் என்ன இருக்குது, அவர் வேறு யார்ட்டையோ கொடுத்து அவர் ஏமாந்து போயிட்டு தான் இங்கே என்கிட்ட வந்திருக்காரு. என்கிட்ட வந்து என் ப்ரைஸ் நெகோசியேஷன் அப்படி பண்ணார். ஆனால் ஆக்சுவலாக அதுக்கு சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 3 to 3.5 கிட்ட போயிருக்கும். ஓகேவா, அந்தளவு ஸ்டேஜுக்கு போயிருக்கும். பட் என்ன ஒரு விஷயம்னா நாங்கள் அவருக்கு கம்மியாக பண்ணி தரக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதுக்கான முக்கியமான காரணம் எங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதாவது இது ஒரு ஆனால் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி வர்றவங்கள நம்ம அவங்களுக்கு நல்லா பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கேருந்து நமக்கு அது ஒரு க்ரோயிங் ஃபேஸாக இருக்கும். ஏன்னா ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு வந்து தேவை இருக்குது, தேவை இல்லைன்னு கிடையவே கிடையாது. அண்ட் இங்கே நிறைய பேர் அந்த சர்வீஸை ப்ரொவைட் பண்ணக்கூடிய பீப்புள் இருக்காங்க. பட் ஒன்லி ஒன் திங் தான், ப்ரூவ் பண்ணு, உன்னால் பண்ண முடியும்னா ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படின்றது தான் கிளைண்ட்டோட எக்ஸ்பெக்டேஷன். அது நீ காமிச்சிட்ட அப்படின்னா உனக்கு வந்துட்டு அவங்க ப்ராஜெக்ட் கொடுக்கறதுக்கான ரெடியான ஒரு ஃபேஸில் இருக்காங்க. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் அந்த ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் கம்மி பட்ஜெட்டாக இருந்தாலும் எடுத்தோம். நிறைய அடிப்பட்டோம். டீமுக்குள்ளே பிரச்சனை வந்தது, காசில் பிரச்சனை வந்தது, அண்ட் கிளைண்ட்டுக்கிட்டே பிரச்சனை வந்தது. ஏன்னா அதுவும் லைக் அது வந்து ஒரு 6 மாதம் போச்சு அந்த ஆப்பு. ஏன் 6 மாதம் போச்சு அப்படின்னா சேஞ்சஸ். அவங்க இப்போ தான் ஐடியா வச்சு அவங்க கன்வெர்ட் பண்ண பார்க்குறாங்க. நாங்கள் ஒரு டைம் வந்துட்டு அப்டேட்ஸ் கொடுக்குறப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கிளைண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இதை இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், இது இப்படி பண்ணால் எப்படி இருக்குன்னு ஈஸியாக சொல்லிடுவாங்க. நான் என்ன பசங்கிட்ட சொல்லுவேன், இது கொஞ்சம் பண்ணிடுறான். அது 1 டைம் ஓகே, 2 டைம்ஸ் ஓகே. அதுக்கு மேலே போச்சுன்னா ஆஸ் எ டெவலப்பருக்கு தான் அந்த கஷ்டம் தெரியுன்றது எனக்கு லேட்டராக ஃபீல் ஆச்சு. அவன் என்கிட்ட சொன்னான், அண்ணா இப்படிலாம் சொல்கிறீங்கண்ணா, இது இப்போ இவ்வளோ தூரம் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுண்ணா, திரும்ப உட்காந்து நான் ரீஒர்க் பண்ணணும்ண்ணா அப்படின்ற மாதிரி ஒரு இது. பட்ஜெட்டும் கம்மியாக கொடுக்குறாங்க, ஒர்க்கும் அதிகமாக வாங்குறாங்க, பசங்களுக்கும் ப்ரெஷரு, பசங்களுக்கு வேற ஒரு அளவுக்கு மேலே வந்துட்டு பே கேட்குறாங்க. ஆனால் கொஞ்சம் கொடுங்கண்ணான்னு. எனக்கு அந்த வேற அப்போ தான் கொஞ்சம் அந்த ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஃபேஸுன்றப்போ என்னால் என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நான் ஓகே நம்ம ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து அட் தி எண்டு நாங்கள்லாம் லான்ச்லாம் பண்ணி பக்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா லைவ் இஷ்யூஸ் வர்றவோ பசங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. நான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கினேன். நான் அது ஓப்பனாக சொல்கிறேன், என்னோட தப்பில் இருந்தால் நான் கற்றுக்க முடியும். இந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வாங்கினேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு அந்த ஃபேஸில். இந்த மாதிரி ஃபேஸ்லாம் கிளைண்ட்டுக்கிட்ட எனக்கு பிரச்சனை வந்ததுன்னா கிளைண்ட்லாம் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்து இது பண்ணணும், நீங்கள் அது பண்ணணும், நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா இது ஆகாது. ஒத்துக்கிறேன், அது உண்மையான ஒரு விஷயம் தான். ஏன்னா அதனால தான் அந்த ஃபுல் டைம் கன்வர்ஷன் நமக்கு பெட்ரு. ஏன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ஃப்ரீலான்சர்ஸ் தேவைப்பட மாட்டாங்கன்றது தான் உண்மை. ஏன்னா எல்லாரோட கம்பெனியுமே என்ன பார்க்குறாங்க, நான் என்னோட ஃபோக்கஸ் பூரா இதில் தான் இருக்கணும், இது இன்னொருத்தன் பார்த்துட்டு போட்டோம். நான் அவனை அதாவது அந்த வேலையில் அது ஃபுல்லாக இன்னொருத்தன் பார்த்துட்டு போனால் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். அது இன்டர்னல் டீமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி. பட் ஃப்ரீலான்சருக்கு என்ன ஒரு விஷயம்னா, he will act as a சர்வீஸ் ப்ரொவைடர். ஒரு பர்டிகுலர் அதாவது சர்வீஸ் கொடுத்துட்டு போயிடுவாங்க, லாங் டைம் இருக்க போகிறது இல்லை.
திடீர்னு அடுத்த ஒரு நாள் பக் வருது அப்படின்னா அவங்க உட்கார முடியுமா? திரும்ப அவங்கள கூப்பிடணும், அதுக்கு ஒரு பே பண்ணணும். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இப்போ பில் பண்ணுறேன், இப்போ நான் ஒரு வெப் ஆர் ஆப் வந்து நான் பில் பண்ணுறேன், எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு லைவ்ல இஷ்யூ வந்து எனக்கு ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கேட்பாங்க. இந்த ஒரு விஷயத்தை கான்ட்ரிபியூட் பண்ணி அவனுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம்னா போதும், அவன்கிட்ட ஃபஸ்ட்டு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஈவன் தோ அது ஒரு ப்ராடக்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நீ இன்னொருத்தன்ட்ட போய் பேசலாம், அவங்க கூட ரெஃபரலும் கொடுப்பாங்க. அந்த ரெஃபரல்ஸ் தான். அண்ட் இன்னொரு விஷயம் நெட்வொர்க்கிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து இப்போ இந்த கிளைண்ட் ட்ரஸ்ட் பற்றிலாம் நீங்கள் பேசுகிறீங்களா, இப்போ நம்ம இந்த மாதிரி நம்ம கிளைண்ட் ஒருத்தர் ஏதோ ஒரு விதத்தில் கிடச்சிடுறாங்க, அவளை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுறோம். தென் வி ஆர் மூவிங் ஆன் டு சம்திங் லைக் ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்ஸ். அந்த ஈவெண்ட்ஸில் இருக்கக்கூடிய நெட்வொர்க்கிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது நிறைய பேர் லேக் ஆகுறாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நாங்கள் இது பண்ணுறோம், நாங்கள் ஐடி சர்வீஸ் பண்ணுறோம், வெப்பு ஆப்பு ப்ரொவைட் பண்ணுறோம், நீ எல்லாம் பண்ணுறடா, ஓகே, பட் எப்படி என்னோட கனெக்ட் ஆக? ஏன்னா இங்கே நிறைய கோல்டு கால்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, நிறைய பேர் ஒரு திடீர்னு உங்களுக்கு ஃபோன் வரும், சார் நாங்கள் இங்கேருந்து பேசுகிறோம் சார், நாங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பட் அது கன்வெர்ட் ஆகுமா? ஆகாது. ஏன் கன்வெர்ட் ஆகாது? ஒரு முக்கியமான காரணம், நீங்கள் உங்கள் சர்வீஸை வந்து லிட்டரலாக வந்துட்டு சேல் பண்ணுறீங்க. டோட்டலாக யூஆர் ட்ரைங் டு செல் இட் ஆக்சுவலி. பட் அவங்கள வாங்க வைக்கல. அது ஒரு விஷயம். செல் பண்ணுறப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவோம், ஒன்று கட் பண்ணிடுவாங்க, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக கட் பண்ணிடுவாங்க. சில பேர் எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. இந்த 2 விஷயம், இது நிறைய பேர் வந்து இது இன்னும் ட்ரை பண்ணுறாங்க. பட் 100% ஷுவர் இது ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை. எப்போ இந்த விஷயங்கள்லாம் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா, டேரெக்டாக அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ட்டை டேரெக்டாக நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். அது ஒரு ஃபவுண்டராக இருக்கட்டும், அந்த கம்பெனியோட ஒரு மெயின் பர்சன், அந்த பர்சனால தான் அந்த ஆப்ரேஷன் நம்மளால் உள்ள அங்கே ஆன்போர்ட் ஆக முடியுன்றப்போ அதுக்குன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பர்சனை டார்கெட் பண்ணி அவரோட பேசணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி தான் கனெக்ட் ஆகும். நான் எப்படி இந்த ஜேர்னியில் வந்திருக்கேன், இப்போ நான் வந்து காலேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ நான் ஃபுல் டைமாக இருக்கேன். அண்ட் என்னோட ஜேர்னி சம்திங் டிஃப்ரெண்ட். எனக்கு ஃபெயிலியர்ஸ் இருந்திருக்கு. அந்த ஸ்டோரி அவனுக்கு கனெக்ட் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம், ஊர் கூட கனெக்ட் ஆகும். நான் தூத்துக்குடியா, அவங்கள தூத்துக்குடியில் கனெக்ட் ஆகும். நான் தூத்துக்குடியில் அப்படி இருந்தோம், அதெல்லாம் அந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. ஜென்ரல் கனெக்ஷன், சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ், அதுதான் கிளைண்ட் கன்வெர்ட் ஆகும். நான் வந்து ஐ ஹவ் பீன் டு மல்டிபிள் ஈவெண்ட்ஸ். ஸோ இந்த ஃப்ரீலான்ஸ் டு அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அந்த ஜேர்னிக்கு போகிற டைமில் நிறைய ஈவெண்ட்ஸ் போவேன், ஸ்டார்ட் அப் ஈவெண்ட்ஸ் நிறைய போவேன். அங்கே இருக்கக்கூடிய பீப்புளோட நெட்வொர்க் பண்ணுறப்போ ட்ரஸ்ட் பில்டிங், அதாவது நம்ம யாருன்றதை சொல்லணும், அண்ட் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்றதை சொல்லணும். ஈவன் தான் அது ஒரு ப்ராஜெக்டாக இருந்தால் இதை நாங்கள் பண்ணியிருக்கோன்னு சொல்லுவேன், அது இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லுவேன். ஓப்பனாக ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். பட் ஐ எம் டெல்லிங் இட் லைக் வந்து என்கிட்ட இந்த விஷயங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, இதை வச்சு என்னால் உங்களுக்கு இப்படி சப்போர்ட் பண்ண முடியும், என்னால் நிறைய பேருக்கு ரெக்கமெண்டும் பண்ண முடியும். ஏன்னா இப்போது நாட் ஒன்லி இந்த நான் சொன்ன மாதிரி வெப்பு, இந்த மாதிரி சாஃப்ட்வேர் சர்வீசஸ், ஹார்ட்வேர் சர்வீசஸ் மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், பேட்டன்ட் ஃபைலிங்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஆள் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே என்னால் கனெக்ட் பண்ண முடியும். நீ என்கிட்ட அதாவது இப்போ ஒருத்தர் ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்கன்னா கூட, அது என்னோட ஃபீல்டு இல்லைன்னா கூட நான் கனெக்ட் பண்ணி விடுவேன். அதாவது இஃப் ஹீ க்ரோஸ் ஐ ஆல்சோ வில் க்ரோ. அவருக்கு என்ன ஞாபகம் வரும், அடுத்த ஒரு நாள் வந்து என்னோட கனெக்ட் பண்ணுவார். இப்படி தான் என்னோட நெட்வொர்க் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய மந்த்லி ஏதாவது மீட்டப் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பீப்புள், என்னோட பிஸ்னஸாக இருந்தாலுமே போய் பேசுவேன், அவர் எப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு போய் பேசுவேன். அண்ட் அதை தாண்டி வேறு ஏதோ இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் போய் பேசுறது, இது எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, இது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். ஜென்ரலாக பேசக்கூடிய ஒரு சின்ன சின்ன பேசிக் கான்வர்சேஷன் வில் கன்வெர்ட் இன்டு அ கிளைண்ட். அதனால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன், வி ஹவ் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் 120+ ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சின்ன ப்ராஜெக்ட்லேருந்து பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணது. அவ்வளோ எல்லாமே அந்த நெட்வொர்க்கிங்கில் வந்து ஒரு விஷயம் தான். பிராண்டிங் வந்து என்னோட காலேஜில் நான் பண்ணியிருக்கேன். காலேஜில் நிறைய பசங்களுக்கு மாஸ்டர் மைண்ட்ஸ் பற்றி ஒரு அவேர்னஸ் இருக்குது. எப்படின்னா மாஸ்டர் மைண்ட்ஸ்க்கு ஒரு பேட்ச் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பெண்ணும் நாங்கள் வந்து சப்ளை பண்ணிடுவோம். அதை பார்த்தே பசங்களுக்குள்ள ஒரு பிராண்டிங் கிரியேட் ஆயிரும். அதனாலே பசங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஜாயின் பண்ணணும்லாம் இதுக்குன்னு வந்திருக்காங்க. லிங்க்டின்லையும் ஃபாலோ பண்ணுவாங்க, சில பேர் இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருவாங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நமக்கு கம்பெனி சைடு நமக்கு கிளைண்ட்ஸ் வேணும் அப்படின்றப்போ நமக்கு இந்த பக்கம் வந்துட்டு வி வில் பி கெட்டிங் லாட் ஆஃப் கிளைண்ட்ஸ் பை நெட்வொர்க்கிங்கு. அவங்களுக்கு நம்ம பண்ண போர்ட்ஃபோலியோ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பில்ட் ஆச்சு ஒன்லி பை நெட்வொர்க்கிங். ஜஸ்ட் அவங்களோட ஃப்ரெண்ட்லி கனெக்ட் தான் எடுத்தேன். அண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் லெஸர் பட்ஜெட்டில் ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணுறப்ப எனக்கு தௌசண்ட்ஸு, எனக்கு லைக் அந்த 10,000 20,000 30,000 40,000 ஒரு 50-60 கிட்ட வரும். அப்படியே தான் ஓடிட்டு இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது எனக்கு லேக்ஸாக கன்வெர்ட் ஆச்சு. நான் இப்போ எனக்கு மந்த்லி எனக்கு லேக்ஸில் தான் ரெவென்யூ. பட் ஐ மூவிங் ஃபார் க்ரோர்ஸ். இட்ஸ் ஆக்சுவலி கொஞ்சம் எனக்கு டைம் எடுக்குன்றது எனக்கு தெரியுது. பட் ஐ குட் ஏபிள் டு டூ இட். என்னால் அதை க்ரோர்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதுக்கான ஸ்டெப்ஸை இப்போ கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஒன்லி பை நெட்வொர்க்கிங். நான் நெட்வொர்க்கிங்கை வச்சு மட்டும் தான் நான் இது பண்ணனே தவிர சும்மா போய் பிச் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். ஓகே, திஸ் இஸ் ஹவ் ஐ கோ.
காலேஜ் பையன் பார்க்குறான், இல்லைனா இப்போ வந்து ஒரு ஃப்ரீலான்சர் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. அவங்களுக்கு வந்து கரெக்ட் நெட்வொர்க்கிங்னா என்ன? இப்போ வந்து என்ன நீங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னா, ஸ்டார்ட் அப்ஸ் ஈவெண்ட்ஸ் போயிட்டு நம்மளோட விசிட்டிங் கார்டு இல்லை பிஸ்னஸ் கார்டு கொடுத்தா அதான் கரெக்ட் நெட்வொர்க்கிங் சொல்லிட்டு இங்கே ஒரு ஃபார்முலா ஒன்று போயிட்டுருக்கு. ஆக்சுவலாக கரெக்டான நெட்வொர்க்கிங்னா என்ன? நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணணும்? இப்போ ஒரு பிஸ்னஸ் பீப்புளை பார்க்குறீங்க, அப்படி இல்லை வேறு ஏதாவது ஒரு ஆண்டர்ப்ரனரை பார்க்குறீங்கன்னா, வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ? ஓகே. ஸோ நான் ஒரு பர்சன் நான் எப்படி நெட்வொர்க் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே. ஒன் ஆஃப் இது வந்து எனக்கு ரியல் டைமாக நாங்கள் இப்போ ஒரு வெப்சைட் வந்து ஆக்சுவலி நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு கிளைண்ட்டுக்கு. அவர் வந்து தமிழ் பிரினர்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளப்பில் இருக்கேன். அந்த கிளப்பில் அவர் வந்து ஆக்சுவலி இந்தியாவில் தான் பிறந்தார். இப்போ வந்து யூஏஇயில் கத்தாரில் அங்கே அந்த சைடு வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. அங்கே அவர் வந்து ஒரு ரெக்குயர்மெண்ட் போட்டார். எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, நான் பில் பண்ணணும்னு இருக்கேன். அதுக்கு வந்துட்டு எனக்கு வந்து டெவலப்பர்ஸ் அது ஓரியன்டாக தேவை அப்படின்னாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ரெக்குயர்மெண்ட் வந்து 3 ஹவர் ஆயிடுச்சு. 3 ஹவர் லேட்டாக பார்த்தேன். அதுக்கு முன்னாடி எல்லாரும் ஃபோன் அடித்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் அவர் நம்பரை வாங்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வெரி லேட்டு அந்த விஷயத்தில். அந்த விஷயத்தில் வெரி லேட்டாக அவர்கிட்ட முன்னாடி பேசினது கூட கிடையாது. அவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கால் பண்ணேன் நார்மல் கால் பண்ணேன் போல. அப்புறம் தான் வாட்ஸ்அப் காலில் மட்டும் தான் அவர்கிட்ட பேச முடியும்னு தெரிஞ்சு வாட்ஸ்அப் கால் பண்ணேன். பேசினப்போ நாளைக்கு கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொன்னார். கனெக்ட் ஆகிட்டு பேசினேன். ஃபஸ்ட் திங் என்ன ஒரு விஷயம் பேசுனேன்னா, நீங்கள் ஆக்சுவலி எங்கேருந்து நீங்கள் ஆக்சுவலி பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன். நான் அவர் அப்போ பேசுகிறப்போ நான் இந்த மாதிரி கத்தார்லேருந்து பேசுகிறேன். லைக் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஏது பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஜென்ரல் கான்வர்சேஷன், பேசிக் இன்ட்ரோ. அவரை பற்றின ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறேன், நான் ஆசைப்பட்றேன். அதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டப்போ சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு கம்பெனியில் இப்போ ஆக்சுவலி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே, ஓகே ஆக்சுவலி எனக்கும் அந்த சைட்லாம் போகணுன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஓப்பனாக பேசுவேன், எனக்கு இந்த சைட்லாம் போகணுன்னு ஆசை இருக்குது, பட் ஐ டோன்ட் ஹேவ் தட் ஸ்பெசிஃபிக் திங்ஸ் ஃபார் மீ அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்காக அவர் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவார். அதாவது எப்போவுமே இப்போ நீங்கள் யாருன்னு நான் இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்றப்போ அடுத்த செகண்ட் நம்மளும் அந்த ஒரு ஆப்போசிட் நமக்கு அந்த டோன் வந்துடும். நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ என்னோட ஒரு ஸ்டோரி சொல்லுவேன். நான் இங்கே இருக்கேன், ஆக்சுவலி சென்னையில் தான் ரன் பண்ணிட்டுருக்கேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னேன். லைக் அதுக்கப்புறம் தான் ரெக்குயர்மெண்ட்டுக்கே வருவேன். டேரெக்டாக ரெக்குயர்மெண்ட் பற்றியே பேச மாட்டேன். ஃபஸ்ட்டு பேசிவிட்டு அவர்கிட்ட வந்துட்டு லைக் அவருக்கு வந்து எப்படி கனெக்ட் ஆகலான்றது தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் தென் ஐ வில் பி மூவிங் ஆன் டு தட் வாட் ஹீ வாண்ட் அப்படின்றது. அவருக்கு ஒரு ஐடியா இருக்குன்னாரு. ஐடியா இருக்குது, எனக்கு ஒரு வெப் அப்ளிகேஷன் ஒன்று பில்ட் பண்ணுற மாதிரி இருக்குது ஐடியா. அவரோட ஐடியாவை சொன்னார். இங்கே மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பண்ணுற தப்பு என்னென்னா, ஐடியாவை ஃபுல்லாக கேட்காம டேரெக்டாக வந்து இதுக்கு இவ்வளோ ஆகும், இது அவ்வளோன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு இறங்கணும்னு பார்ப்பாங்க. பட் அவர் ஐடியா ஃபுல்லாக கேட்டுட்டு என்னோட சஜஷனை சொன்னேன். இதை வந்து மோஸ்ட் ஆஃப் த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் பண்ண மாட்டாங்க. எங்கே அவங்க ஒரு லேக் ஆவாங்க அப்படின்னா வந்துட்டு அவருக்கு என்ன ஐடியாவோ அதை நான் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கேனே தவிர, ஆனால் அந்த ஐடியாவுக்கு நான் சொல்யூஷன் கொடுக்கணும்னு நீங்கள் யாருமே ரெடியாக இல்லை. அந்த ஒரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி அவர் எனக்கு ஐடியா சொன்னார். நான் சொன்னேன், ப்ரோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறீங்க, இது பண்ணுறப்போ இந்த மாதிரி ட்ராபேக்ஸ்லாம் இருக்கும், இதை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்பேன் ஓப்பனாக. அப்போ சொல்லுவார், நீங்கள் ஏதோ சஜஷன் கொடுங்கன்னு என்கிட்ட கேட்பாரு. அப்போ எங்கே ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிறோன்னா, அவரோட ப்ராப்ளமை நான் ஐடென்டிஃபை பண்ணணும்னு நான் பார்க்குறேன். அதுக்கு சொல்யூஷனுக்கு நானும் ஒர்க் பண்ணணும்னு பார்க்குறேன். அந்த விஷயத்தில் தான் கனெக்ட் ஆகும். அப்படி பேசின அடுத்த செகண்ட் அவர் அடுத்து என்ன சொன்னார், நீங்கள் ஆக்சுவலி வந்துட்டு இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து 4-5 பேர் பேசுனாங்க, ஆனால் யாருமே வந்துட்டு என்கிட்ட வந்து என்னோட ஐடியாவுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி நீங்கள்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு அந்த சொல்யூஷனை கொடுக்கல, பட் நீங்கள் என்கிட்ட அதை பற்றி பேசுகிறீங்க அப்படின்னு ஷேர் பண்ணார். அதுக்கு முன்னாடி 5-4 பேர் பேசிட்டாங்க, கொட்டேஷனே கொடுத்துட்டாங்க இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு. பட் நான் மட்டும் அந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணி, நீங்கள் ஏன் இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகும், நீங்கள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறீங்க. ஏன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன் நான் சொல்லிடுவேன், என்னால் இது பண்ண முடியும், நீங்கள் டெக்னிக்கலை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், ஐ வில் டேக் கேர் ஆல் ஆஃப் த டெக்னிக்கல் பார்ட், நீங்கள் ஜஸ்ட் பிஸ்னஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நான் இதை பார்த்துக்கிறேன்னு. இந்த ட்ரஸ்ட்டை யாரும் கொடுக்க மாட்டுறாங்க. ஏன்னா எல்லா ஏர்லி ஸ்டேஜ் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா, நான் காசு கொடுக்குறேன்ப்பா, பட் என்னோட லாங் டைம் ட்ராவல் ஆவியா அப்படின்ற ஒரு பயம். அந்த பயத்தை போக்கிட்டேன். அந்த பயத்தை போக்கின உடனே அவருக்கு என்ன ஒரு விஷயம் வந்துருச்சு, என்னோட ஒர்க் பண்ணணும்னு ஆசை வந்து ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணலாம், எனக்கு கோட் அனுப்புங்கன்னாரு. அதுக்கப்புறம் நான் கோட் அனுப்பி நெகோசியேஷன்லாம் போயிட்டு ஃபைனலி அந்த ப்ராஜெக்டை நாங்கள் முடிச்சும் கொடுத்துட்டோம். அதை வந்து லாங் டேர்ம் ஃபேஸ்க்கு இப்போ ஃபீல்ட் மார்க்கெட்டிங் இப்போ போயிட்டுருக்கு கரண்ட்டாக. அண்ட் அவர் வந்து இன்குபேட்டும் பண்ணிட்டார் அவரோட ஸ்டார்ட் அப் வந்து இன்குபேட்டும் பண்ணிட்டார். இன்குபேட் பண்ணிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஓகே நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்றது. இப்போ தான் அந்த ஸ்லோவாக அந்த ஒரு ஃபேஸ்க்கு போயிட்டு இருக்காரு. நாங்களே மெயின்டெனன்ஸும் பார்த்துக்குறோம், ஆல் தோஸ் திங்ஸ் நாங்களே பார்த்துக்குறோம். யா ஓகே குட். இப்போ இது வந்து பர்ஃபெக்டான இது. இப்போ வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஈவெண்ட் நடக்குது. இப்போ வந்து ஒரு காலேஜ் பையன் இல்லைனா ஒரு ஃப்ரீலான்சர் இல்லை ஒரு ஏஜென்சி ஓனர் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நெட்வொர்க்கிங் ஈவெண்ட் போகிறாங்க. நெட்வொர்க்கிங் ஈவெண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்ச் ஆஃப் பிஸ்னஸ் கார்டில் எந்த கார்டு எடுத்துருப்பானுங்க, போவாங்க எல்லார்ட்டையும் கொடுப்பாங்க. அது கரெக்டாக
இல்லைன்னா போயிட்டு இப்போது அங்கே போயிட்டு பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணாமல் அவுட் டு இன்ட்ரோ 2 பேரையும் வந்து எப்படி இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிட்டு ஒரு குட் ஒரு ரிலேஷன்ஷிப் ஆர் கம்யூனிகேஷனில் இருக்கணும். உங்களோட கருத்து என்ன அதில்? ஓகே, ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, பிஸ்னஸ் கார்ட்ஸை யாருமே அடுத்து எடுத்து பார்க்கவே மாட்டாங்க வாங்கி வச்சதுலேருந்து. ட்ரூ. நான் என்னோட ஆஃபீஸ் யாரோ வரீங்கன்னா கூட நான் காட்டுவேன். அப்படியே நான் வந்து ஒரு 2 டப்பா வச்சுருக்கேன். அந்த 2 டப்பாவில் நான் என்னென்ன ஈவெண்ட்டுக்கெலாம் போகிறேனோ அந்த ஈவெண்ட்டோட ப்ரோச்சஸாக இருக்கட்டும், அந்த ஈவெண்ட்டோட விசிட்டிங் கார்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அதில் தான் இருக்குது. நான் அதை வந்து திறந்து கூட பார்த்ததில்லை. வாங்குவேன், எடுத்து வைப்பேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும், வீட்டுக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப சோர்வாக வந்துட்டு அந்த விசிட்டிங் கார்டை ஒரு ஓரமாக போட்டுட்டு நான் போய் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுவேன். அதுக்கப்புறம் அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து கூட பார்க்க மாட்டேன். ஸோ இது வந்து இங்கே எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே இதுதான் பண்ணுறாங்க. பிகாஸ் நோ ஒன் ஹஸ் டைம். யாருக்குமே அந்த டைம் இல்லை. அவனோட பிஸ்னஸ் எப்படி க்ரோத் பண்ணணும் தான் யோசிப்பானே தவிர யாருக்குமே அந்த டைம் இல்லை. ஸோ பிஸ்னஸ் கார்டு ஆக்சுவலி எந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, மெயினாக வந்துட்டு நீ ஆக்சுவலி எல்லாருமே பிஸ்னஸ் கார்டு வைக்கிறாங்க, ஜஸ்ட் நீ கொடுக்கலாம். பட் அவங்க கண்டிப்பாக அதை பார்க்க மாட்டாங்க. அது ஷுவரான ஒரு விஷயம். நீ கொடுத்துட்டு கனெக்ட் ஆக உனக்கு யூஸ் ஆகும். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க லைக் உங்கள் பிஸ்னஸ் கார்டு கொடுங்க அப்படின்றப்போ, பிஸ்னஸ் கார்டு என்கிட்ட இல்லைன்னு சொல்கிறப்போவே அது ஒரு நெகட்டிவ் ஷேடாக பார்க்குறாங்க. லைக் வந்துட்டு அப்போ உங்கள் பிஸ்னஸ் அந்தளவு பெரிய ஒரு பிஸ்னஸ் இல்லைன்ற ஒரு டோனில் பார்க்குறாங்க. அதனால மட்டும்தான் நான் பிஸ்னஸ் கார்டு கேரி பண்ணி நான் கொடுப்பேனே தவிர, கொடுத்துட்டு நான் பேசக்கூடிய நெக்ஸ்ட் விஷயம் அவங்க நம்பரை வாங்கிடுவேன். அவங்க சம்டைம்ஸ் இந்த நம்பரும் அந்த நம்பரும் அவங்களோட பர்சனல் நம்பரும் சேவாக இருக்காது. சேல்ஸ் டீமோ இல்லை அவங்களோட வேறு யாரோட நம்பரும் இருக்கும். நான் சொல்லிடுவேன், நீங்கள் உங்கள் நம்பர் நம்ம கனெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் வாங்கிடுவேன். இந்த மாதிரிலாம் நம்பர் வாங்கி நான் என்னோட ஃபோனில் சேவ் பண்ணிவிட்டு ஹாய் ப்ரோன்னு ஒரு மெசேஜ் போட்டுருவேன். போட்டு அப்போ அவர் ஒரு ஹாய் ப்ரோன்னு போட்டுட்டு நம்பரை சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவேன். சில பேர் சேவ் பண்ணுவாங்க, சில பேர் சேவ் பண்ணாமல் இருப்பாங்க. டிபெண்ட்ஸ். ஏன்னா அவங்களுக்கு என் நீடு இருக்காது. நீடு இல்லாதவங்களுக்கு என்னோட தேவையில்லை. பட் நீடு இருக்கிறவங்களுக்கு சம்டைம்ஸ் என் நம்பரை சேவ் பண்ணுவாங்க, என்னை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னோட ஸ்டேட்டஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவாங்க. இதுக்காக நான் வந்து நம்பர் சேவிங் இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு விஷயம் என்னென்னா, கார்டெல்லாம் கொடுத்துட்டு இன்ட்ரோ ஃபஸ்ட்டு ஹாய் ப்ரோ, என் பேர் வந்து விஷால், லைக் அப்புறம் அவரும் சொல்லுவார், அவரோட நேம் சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் தென் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னு அவங்க ஃபஸ்ட்டு நம்மளை கேட்பாங்க. மோஸ்ட்லி நம்ம கேட்போம். அவங்க நான் என்ன பண்ண சொன்ன உடனே நான் சொல்லுவேன், நான் வந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறேன்னு நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன். அதாவது பிஸ்னஸ் இப்போ நிறைய பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாங்க, ஏர்லி ஸ்டேஜ் ஆண்டர்பிரினர்ஸும் இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்களோட பிஸ்னஸஸ் ஆர் அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் சில ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கான சொல்யூஷன்ஸை டெக் ஓரியன்டாக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்வேன். ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது, சொல்கிற விதம் வித்தியாசம். நான் வந்து ப்ராப்ளம் சால்வர்னு சொல்கிறேன், நான் சர்வீஸை கொடுக்குறவன்னு நான் சொல்லலை. இப்படி சொல்கிறப்போ க்யூரியாசிட்டி வரும். ஏன்னா சும்மா எல்லாரும் அதே இதுதான் சர்வீஸ்ன்னு சொல்கிறப்போ விச் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட்டு. பட் நான் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்வர்னு காமிக்கிறப்போ, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு தோணும் அடுத்த செகண்ட், நம்ம பிஸ்னஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு அடுத்து யோசிப்பாங்க. அடுத்து இன்னும் அப்புறம் அவங்கள பற்றி நான் கேட்பேன். அவங்களோட பிஸ்னஸ் ஏதோ ஒரு பிஸ்னஸாக இருக்கும். நான் என்ன யோசிப்பேன்னா, உங்கள் பிஸ்னஸில் இதை நீங்கள் எப்படி பண்ணுறீங்க, மேனுவலாக பண்ணுறீங்களா, எப்படி பண்ணுறீங்க, ஜென்ரலாக ஒரு கான்வர்சேஷன். உடனே எல்லாம் கிளைண்ட்டாக கன்வெர்ட் ஆக முடியாது. எலிவேட்டர் பிச்செலாம் அங்கே ஒர்க் அவுட் ஆகாது. அவங்கள ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஏன்னா உடனே கனெக்ட் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அப்போ பேசுகிறோம், அவங்களோட கனெக்ட் ஆகிறப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுப்பேன். ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ போகுது, லைக் சென்னையில் மட்டும் தான் பண்ணுறீங்களா, ஆஃபீஸ் எங்கே, எல்லாமே கேட்பேன். இல்லை வேறு பிரான்ச் வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் கேட்பேன். அவர் சொல்லுவார், இந்த மாதிரி லைக் சென்னையில் இருக்குன்னா சென்னையில் இங்கே இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிடுவார். ஓகே ப்ரோ, ஃபைன். ஏன்னா ஆக்சுவலி எனக்கும் இந்த ஃபீல்டில் ஆக்சுவலி தெரிஞ்சவங்க இருக்காங்க. உண்மையிலே இந்த மாதிரி உண்மையிலே அந்த கனெக்ட் இருக்கும் எனக்கும். ஓகே ப்ரோ, எனக்கும் தெரிஞ்சவங்க இருக்காங்க. இப்போ சில பிஸ்னஸ்க்கு வந்துட்டு லைக் வந்து அவங்களோட கிளைண்ட் கனெக்ஷன் நம்மகிட்ட கூட இருக்கும். ஓப்பனாக சொல்லுவேன், இந்த மாதிரி ஆக்சுவலி எனக்கு இதில் தெரிஞ்ச பீப்புள் கூட இருக்காங்க ப்ரோ, நான் கூட கனெக்ட் பண்ணுறேன், எனக்கு அவங்களுக்கு கூட நீட் இருக்கலாம் அப்படின்னு ஒன்று. ஃபஸ்ட் திங் தே வில் அப்ரிஷியேட். ஃபஸ்ட் திங், ஏன்னா நமக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறான் அப்படின்ற ஒரு தாட் இருக்கும். பண்ணுறானோ இல்லையோ தட் இஸ் செகண்டரி. பட் நம்ம வந்து வாயை திறந்து சொல்கிறோம்ல, அதுவே ஒரு பெரிய விஷயம். இட்ஸ் ஆல் அபவுட் ஹெல்பிங் ஈச் அதர். நம்ம வந்து அந்த நம்ம வேலை இப்போ ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்றப்போ நம்ம கூட நம்மளோட கொலீக்ஸ் இருப்பாங்க, சில ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் ஆவாங்க, அவங்களோட ஒரு வைப் ஸ்டோரி கிரியேட் ஆகும். பட் ஆண்டர்பிரினர்ஸோட ஒரு ஸ்டோரி எப்படின்னா வந்துட்டு எல்லாருமே அடிப்பட்டு நொந்து நூலாகி தான் கிடக்கிறோம். யாருமே வந்து யாருமே இங்கே சந்தோஷமாலாம் இல்லை. எல்லோரும் வி ஆர் ஹேவிங், நம்ம இன்னைக்கு ஒரு நல்ல டே இருக்குன்னா கூட நாளைக்கு அது பேட் டேவாக தான் போய் முடியுது எல்லாருக்குமே. ஸோ அவங்களோட கனெக்ட் ஆகிறப்போ ஒரு உண்மையாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு லைக் வந்துட்டு அந்த ஒரு நார்மல் கொலீக் கனெக்ஷனை விட, ஒரு ஒர்க்கில் கிடைக்கிற கனெக்ஷனை விட இங்கே எல்லாருமே வந்து பர்சனல் விஷயத்தை தான் அதிகமாக ஷேர் பண்ணுவாங்க என்டையராக. ஏன்னா அதில் அவங்க அதிகமாக ஃபேஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் நஷ்டம் ஆயிருக்கும். ஒரு நாளில் ஒரு ஈவெண்ட்லாம் போகிறப்போ அவங்க நஷ்டத்தை பற்றி அவர் பேசுகிறேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுப்பா அப்படின்லாம் சொல்லி என்கிட்ட பேசுகிறாங்க. பாவமாக இருக்கும். பட் நான் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் எதுனாலும் எனக்கு கூப்பிடுங்க, ஏதோ ஒரு ஹெல்ப் வேணும்னா கூப்பிடுங்க, நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாரும் அந்த மாதிரி எல்லா பிஸ்னஸோட சொன்ன நம்பரை கனெக்ட் பண்ணிவிட்டு உடனே தே ஓன்ட் பி கன்வெர்ட்டிங் அஸ் கிளைண்ட்.
ஃபார் ஷுவர். அதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு நான் ஃப்ரீயாக இருக்கப்போ கால் பண்ணிடுவேன். சம்டைம்ஸ் அவங்க கால் எடுக்க மாட்டாங்க, அவங்க பிஸியாக இருப்பாங்க. அவங்களே மெசேஜ் போடுவாங்க, இந்த மாதிரி நான் அப்புறம் கால் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. சில பேர் கால் எடுத்து பேசுவாங்க, ஹாய் ப்ரோ எப்படி இருக்கீங்க, எப்படி போகுது, நம்ம சில பேர் நம்பர் சேவ் பண்ணலன்னா சொல்லிடுறது, இந்த மாதிரி அப்போ மீட் பண்ணியிருந்தோன்னே அவருக்கு ஞாபகம் வரும், ரீகால் பண்ணுவார். ஓகே ஆமாம்ல விஷால் நீங்களா, எப்படி இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி போகுது அப்படி இப்படின்னு ஜாலியாக ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு, அதான் ப்ரோ இப்போ ஆக்சுவலி சும்மா தான் இருக்கேன், நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருவேன் ஓப்பனாக. எங்கேயாச்சும் ஒரு லஞ்ச் பிளான் பண்ணுவோம். நானே லஞ்ச் எதிர் அவங்க பே பண்ணுவோம், இல்லை நம்ம பே பண்ணுவோம், யாரோ ஒருத்தர் பே பண்ணிடுவோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் பே பண்ணுவாங்க. அதை பே பண்ணிவிட்டு எங்கேயாவது சாப்பிட்ற அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போயிடுவோம், இல்லை கெஃபே போவோம், இல்லை அவர் ஏதோ ஒரு கிளைண்ட் மீட்டிங் எங்கேயா போகிறாங்கன்னா போவோம். இந்த மாதிரி வந்துட்டு எங்கேயா வெளியில் கனெக்ட் ஆகும். அதாவது கான்வர்சேஷன் அந்த ரூம்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடாது. உண்மையிலேயே அவங்க உங்களுக்கு கிளைண்ட் கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு பீப்புளாக இருக்கீங்கன்னா அவங்கள நீங்கள் டேரெக்டாக வந்து ஒரு காலோ அதுக்கப்புறம் ஒரு காலோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஜென்ரலாக பேசுங்க. உன்னோட சர்வீஸை போட்டு புஷ் பண்ணாதீங்க. அது யாருக்குமே பிடிக்காது, எந்த ஆண்டர்பிரினர்ஸ்க்குமே அது பிடிக்கவே பிடிக்காது. கடுப்பாகும், பயங்கரமாக சரியான கடுப்பாகும். நான்லாம் ரொம்ப நொந்து போயிருக்கேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் டயல் வந்து நான் தெரியாமல் ஒரு நாள் லாகின் பண்ணிட்டேன். அப்போலேருந்து எனக்கு ஃபோன் அடிச்சுக்கினே இருக்கிறானுங்க. நான் எனக்கு ஒரு நாள் ஜாயின் பண்ண ஆசை இருந்ததுனால தான் போனேன். என்னைக்கு அவன் வந்து அவன் பண்ணுற ஒரு விஷயத்த வந்து அப்படி புஷ் பண்ணுறானோ, நான் டோட்டலாக எனக்கு அவன் கூட ஜாயின் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. நான் சொல்லிட்டேன் எனக்கு விருப்பம் இல்லைன்னதுக்கப்புறம் என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபோன் பண்ணிக்கினே இருப்பேன். நான் கட் பண்ணி விடுறேன். அப்படி இருந்தும் திருத்த மாட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கமுமே வந்துட்டு இட் இஸ் ஹேப்பனிங். இதெல்லாம் என்றைக்குமே அது கன்வெர்ட் ஆக போகிறது கிடையாது. பட் இப்போ இங்கே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்றைக்கு நம்ம ஒரு பர்சனல் இன்ட்ரோவில் கனெக்ட் ஆகிறோமோ ஆட்டோமேட்டிக்காக பிஸ்னஸில் கனெக்ட் ஆகும். விஷால் எனக்கு ஒரு நீட் இருக்குது, நம்ம மேபி அதை பற்றி உன்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நேரில் கூப்பிட்டு பேசுவாங்க, நடக்கும். அன்டில் தென் வி கன்வெர்ட்டிங் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் அந்த விஷயம் நடக்கவே நடக்காது. ஸோ க்ளோஸாக கனெக்ட் ஆக பிஸ்னஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம பாட்காஸ்டோட எண்டில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் ஓகேவா? இப்போ ஒரு பிராண்ட் இருக்காங்க, ஐடி கம்பெனியில் பெரிய பிராண்டு. இப்போ வந்து ஸ்டார்டிங் ஏஜென்சியில் இப்போ ஒரு ஏஜென்சி ரன் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பிராண்டுக்கு இருக்க லெவரேஜ் மூலிமா அவங்க ஒரு ஆப்ஸுக்கு அண்ட் வெப்சைட்டு சாஃப்ட்வேருக்கு வந்து தே ஆர் கெட்டிங் அப்போ ஒரு ஆப்புன்னு சொல்ல போனால் 1 crore, இப்போ அப்படியே வந்து ஒரு வெப்சைட்டுன்னு வர போனால் lakhs 2 lakhs சார்ஜ் பண்ணுறாங்க. அதே வந்து இப்போ ஒரு ஸ்டார்டிங் ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து ஒரு 10K 12K இல்லை ஃப்ரீயாகவே வந்து அவங்களுக்கு டெஸ்டிமோனியல் பில்ட் பண்ணுறதுக்கும் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கும் ஃப்ரீயாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 கேப்ஸை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ அந்த ஸ்டார்டிங் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை சப்போஸ் இப்போ ஒரு ஃப்ரீலான்சர் இருக்காங்கன்னா அவங்க வந்து எப்படி அந்த 1 crore இல்லை லேக்ஸ் கணக்கில் வெப்சைட் பண்ணுறதுக்கு ஒரு பார்த்து நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஸ்டார்ட் வித் ஸ்மால் தான் சொல்லுவேன் எப்போவுமே. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆனால் என்ன ஒரே ஒரு பிரச்சனை அப்படின்னா என்னோட பாத் டிஃப்ரெண்ட்டு, உங்களோட பாத் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் யூ ஹேவ் டு, இப்போ நீ ஒரு அதாவது சில பேர் ஜாப்ஸில் இருந்து குவிட் பண்ணிட்டு மூவ் பண்ணணும்னு பார்ப்பாங்க. நான் காலேஜ்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டேன், நான் பழகிட்டேன். ஸோ ஐ நோ ஹவு டு டேக் இட் ஃபார்வர்ட். பட் ஏஜ்ன்ற ஒரு ஃபேக்டர் இருக்குது சில பேருக்கு. அந்த ஏஜ் ஃபேக்டர் நம்ம பார்க்குறப்போ வந்து சில பேர் வேறு ஏஜ் டைமில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் பார்த்துருக்கேன். ஒரு டைமுக்கு மேலே அவங்க ஐடி கம்பெனிலேருந்து பண்ணவே முடியல. அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்னு இருக்கிறப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எனக்கு சொல்யூஷன் கொடுக்குற அளவுக்கு நாங்கள் வந்து கேப்பபிலிட்டி கிடையாது. பட் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் ஆண்டர்பிரினர் இந்த ஏஜில் இருக்கக்கூடிய பீப்புளுக்கு வேணால் என்னோட அட்வைஸ் வந்து மோஸ்ட்லி போகும். என்ன ஒரு விஷயம்னா, ஸ்டார்ட் வித் ஸ்மாலு, உனக்கு நிறைய டைம் இருக்குது, பேக்கப் ஃபஸ்ட்டு இதை நீ வந்து ஒரு கார்பரேட்குள்ளே கூட போ, தப்பே கிடையாது. பட் பேரலாக ட்ரை டு பில்ட் ஆன் திஸ். இதை ஒரு பக்கம் பேரலாக பில்ட் பண்ணு. லைக் சர்வீஸ் ப்ரொவைடராகவே நீ பில்ட் பண்ணு, தப்பில்லை. உன்னை நீ ஷேடோவாக வச்சுக்கோ. பட் உன் கம்பெனியை ஹைலைட் பண்ணு. உன்னோட அம்மாவை ஃபவுண்டராக போடு, அம்மாவை சிஓவாக போடு, தப்பே இல்லை. பட் நீ வந்து உன்னோட லீவ் டைம்லாம் சாட்டர்டே சண்டே லீவ் இருக்குமா, போ ஈவெண்ட்டுக்கு போ, கனெக்ட் ஆகு, சின்ன ப்ராஜெக்ட்ஸாக கூட பிடி, போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணு. ஆட்டோமேட்டிக்காக உனக்கு ஏதோ ஒரு பெரிய ஈவெண்ட்டில் யாரோ ஒரு பெரிய கனெக்ஷன் கிடைக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக நீ அவங்களோட கனெக்ஷன் வச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு ஒரு கிளைண்ட் கன்வர்ஷன் வரும். அப்போது உன் போர்ட்ஃபோலியோவை காமிச்சு நீ யாருன்றதை காமிச்சனா அவங்க காசு கொடுக்க ரெடியாக இருப்பான். அப்படி தான் ஸ்லோவாக கன்வெர்ட் ஆகுமே தவிர ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த 1 கோடி 10 கோடி நம்ம போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த ஏஜ் கேட்டகரி கூட இல்லை. ஐ வில் சே அபவுட் லைக் வந்துட்டு நடக்கிறதே கஷ்டம். போர்ட்ஃபோலியோ இல்லாமல் யாருமே கொடுக்க மாட்டாங்க. ஜஸ்ட் வெரி மச். ஏன்னா காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நான் ஏன் உனக்கு மட்டும் கொடுக்கணும், இத்தனை பேர் இருக்காங்க, உனக்கு நான் கொடுக்கணும் அப்படின்றப்ப ப்ரூவ் பண்ணி காமி, கேஸ் ஸ்டடிஸ் எடுங்க, கேஸ் ஸ்டடிஸை வச்சு நீங்கள் பேசுகிறப்போ யூ குட் ஏபிள் டு கெட் இட் அவுட். ப்ரூவ் பண்ணி காமிக்கணும், உங்களோட லைவ் ப்ராடக்ட்ஸை காமிங்க. இப்படிலாம் இருக்கணும்னே அவங்களே இம்ப்ரெஸ் ஆவாங்க, இப்படிலாம் பண்ணியிருக்கீங்களா. அப்புறம் அவங்க ஐடியாவோட இதாகுதா சிங்க் ஆகுதான்னு பார்ப்பாங்க. சிங்க் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இறங்குவாங்க இதில். அப்போ நீ கேட்குற காசை கொடுக்க ரெடி. ஓகே, இப்போது இது ஓகே, பிராண்ட்ஸ் வந்து அவங்களோட லெவரேஜ் யூஸ் பண்ணி ஐ அமௌண்ட் வாங்குறாங்க. இப்போ ஒரு வெப்சைட் கரெக்டாக பண்ணோன்னா எவ்வளோ செலவாகும், ஒரு ஆப்ஸ் கரெக்டாக பண்ணோன்னா எவ்வளோ செலவாகும்?
ஆக்சுவலாக இது வந்து சில பேர் சிம்பிளாக சொல்லிடுறாங்க. பட் என்ன ஒரு விஷயம்னா இட் டிபெண்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபீச்சர்ஸ் விச் தேவர் எக்ஸ்பெக்டிங். சில கம்பெனிஸ் வந்து அவங்களோட ஸ்ட்ரக்சர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போ சில பேசிக் வெப்சைட்ஸே வந்து ரொம்ப ஹையாக சார்ஜ் பண்ணுவாங்க 35-40. நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவன் கம்பெனி அவ்வளோ பெரிய கம்பெனி, அவன் அதுக்குன்னு ரிசோர்ஸ் வச்சுப்பான். லைக் அது இப்போ பிராண்டிங்க்குன்னு ஒரு டீம் இருப்பாங்க அவங்களுக்கு. இப்போ எங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பூந்து எல்லாத்தையும் விளாடுவோம். ஸோ எங்களுக்கு அது டோட்டலான டிஃப்ரெண்ட். அப்போ நாங்கள் கம்மி பட்ஜெட்டில் போவோம். ஆனால் பெரிய பெரிய கம்பெனி எடுத்துக்கிட்டோன்னா அவங்க அதை எப்படி எடுப்பாங்கன்னா பிராண்டிங்க்குன்னு ஒரு டீம் இருக்கும். அதாவது இந்த வெப்சைட்டை இப்படி பண்ணணும், அதாவது ஒரு யூசர் வந்து இப்படி வந்து இந்த இடத்துல இப்படி நேவிகேட் ஆவாங்க, நெக்ஸ்ட் இந்த பேஜ் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேவிகேஷனை அவ்வளோ ஃப்ளோவாக சீக்வன்ஷியலாக பண்ணுவாங்க. அதுக்கான ஆர்கிடெக்சரை பில்ட் பண்ணுவாங்க. இதுக்கெல்லாம் அவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்கிறப்போ அவ்வளோ பெரிய கம்பெனிஸ் சார்ஜ் பண்ணுறது ரீசனபிள் தான், தப்பு சொல்ல முடியாது. அதுவே இன்னொரு பக்கம் கம்மியாக சார்ஜ் பண்ணுறது தப்பு சொல்ல முடியாது. எல்லாம் த வே தே ஆர் டூயிங், அதுதான் ஒரு மெயினான விஷயம். ஸோ ஒரு வெப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆப்பாக இருக்கட்டும், வாட் எவர் ஃபீச்சர்ஸை வச்சு தான் டிபெண்ட் ஆகும். அண்ட் அந்த ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லாமல் எந்த கம்பெனி அதை பில்ட் பண்ணுறாங்கன்றதும் ஒரு மெயினான ஒரு விஷயம். பெரிய பெரிய கம்பெனி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவன்கிட்ட ஸ்ட்ரக்சர் இருக்குது. அவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர் வச்சு அவன் பண்ணுறப்போ வந்துட்டு அவன் பே பண்ணணும். அவன் அத்தனை பேர் அவ்வளோ சம்பளத்துக்கு அவன் வேலைக்கு வச்சிருப்பான், அவன் பே பண்ணணும். அவனை தப்பு சொல்ல மாட்டேன். தேர் டூயிங் தேர் ஜாப். ஸோ ஃபீச்சரை பொறுத்து தான் இட் வில் பி டிபெண்ட்ஸ்ன்றது என்னோட ஒரு மெயினான ஒரு விஷயம். இப்போ வந்து நான் என்ன கடைசியாக ஒரு கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸ் வந்து அடுத்த ஒரு 5 to 10 இயர்ஸில் வந்து அடுத்த பூமிங்காக இருக்க போகுது. இப்போவே பூமிங்கில் தான் இருக்கு. ஓகேவா? இப்போ பூம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ 90% ஏஐ அண்ட் ரோபோட் தான் இருக்குது. இப்போது ஒரு நாள் ஏஐ அண்ட் ரோபோட்டிக்ஸாக இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்? இப்போ ஒரு நாள் இப்போ ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும்னு கேட்குறீங்களா? ஏன்னா எல்லாருமே வந்து இப்போ ஏஐ யூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ 2 விஷயம் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஏஐ யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட மைண்டு வந்து ஸ்லோ ஆகுதுன்ட்டு. இப்போ ஒரு நாள் அங்கே ஏஐ இல்லை அப்படின்னா அவங்க மைண்டு எப்படி ரியாக்ட் ஆகும்? தென் வந்து பீப்புள்ஸ் ஹவ் ரியாக்ட்? அது டோட்டலாக ஒரு பெரிய ப்ராப்ளமில் விட்டுருன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. பிகாஸ் அந்த ஏஐ ஏன்னா இப்போ என்னோட டீமே மோஸ்ட்லி நானே ஏஐ யூஸ் பண்ணி தான் பழகிட்டு இருக்கேன் ஓப்பனாக பேசுறது. ஸோ அதில் மெயினாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றப்போ இட் வில் ரிசல்ட் இன் அ பிக் ப்ராப்ளம்னு எனக்கு தோணுது. திரும்ப அந்த மேனுவல் விஷயத்துக்கு திரும்ப அடாப்ட் ஆக ரொம்ப டைம் எடுக்கும், நிறைய லாஸ் வரும். அண்ட் ஹையரிங் அப்போ டக்குன்னு பூம் ஆகும். டக்குன்னு நிறைய டேலண்ட்டை தேடி அலைவாங்க கம்பெனிஸு. அப்போது கிடைப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் அந்த மாதிரி டைமில். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி பசங்களும் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் திரும்ப எனக்கு பழைய நிலைமைக்கே எல்லாத்தையும் போகணுன்றப்போ வந்து அவங்க ஹையரிங் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அது இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும், ஒரு பெரிய இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணும் டோட்டலாக. அந்த இம்பேலன்ஸ்னாலேயே வந்துட்டு ஒரு ட்ராபேக்குன்னு தான் சொல்லுவோம். ஒரு பெரிய புஷ்ஷில் போய் இறங்கிரும், கம்பெனிஸ்க்கு நிறைய லாஸ் இருக்க போகுது, அந்த மாதிரிலாம் ஒரு சுச்சுவேஷன். பட் அது நடக்காது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு கான்ஸ்பிரசி மாதிரி நம்ம மைண்டில் வச்சுக்க வேண்டியது. இப்போ வந்து உங்கள் கம்பெனியில் ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ரெஸ்யூம் எப்படி இருக்கணும்? இப்போது வேறு ஏதாவது கம்பெனியில் அப்ளை பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ்னால் அவங்களோட ரெஸ்யூம் எப்படி இருக்கணும்? நெக்ஸ்ட் அவங்க எவ்வளோ ஸ்கில்டாக இருக்கணும்? பேசிக்ஸ் 5 ஸ்கில்ஸ் சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு உண்மையிலே அவனுக்கு திறமை இருக்கா, அந்த ஒரு விஷயம் பார்ப்பேன். தென் இப்போ வந்து டிகிரி இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு தி ஜாப். இப்போ வந்து டிகிரி நான் நோன் தான் சொல்லுவேன். ஓகே, நோன் தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் இப்போ ஒரு செகண்ட் இயர் பையன் தான். நான் சொன்னேன்ல ஒரே நாளில் முடிச்சு கொடுத்தான். அது ஒரு செகண்ட் இயர் பையன். அவன் நல்லா படிக்கிறான், நல்லா படிக்கலான்லாம் இல்லை. ஆனால் அவன் தனியாக அதுக்குன்னு அந்த ஸ்கில் அவன் எடுத்து பண்ணுறான். எனக்கு அவன் போதுமே. ஏன்னா என்னோட கம்பெனி பெர்ஸ்பெக்டிவ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரோலுக்கு அவனை நான் எடுக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு அவன் அந்த டேலண்ட் இருந்தால் போதும். எனக்கு இந்த மாதிரி பீப்புள் இருந்தாலே என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இந்த ரெஸ்யூமே ஸ்டஃப் இப்போ என்னோட கம்பெனிலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைக் இஃப் தே ஆர் அப்ளைங், நிறைய ரெஸ்யூமேஸ் வரும். உண்மையாக சொல்லணும்னா நான் ஹையரிங் டீம் இருக்காங்க ஒரு 3-4 பீப்புள். அவங்கள்ட்ட என்ன சொல்லுவேன் அப்படின்னா ரெஸ்யூமேவோட அவனை இன்டர்வியூ கூப்பிடு. ரெஸ்யூமே வச்ச கேள்வி கேட்க மாட்டோம். ஜென்ரலாக எங்களுக்கு எங்கெல்லாம் நீட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் கேள்வி கேட்பேன். அதுக்கு அவன் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறான்னு பார்ப்பனே தவிர நான் அந்த ரெஸ்யூமேவை என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெஸ்யூமே பெருசாக பொருட்டாகவும் மதிக்க மாட்டேன். ரெஸ்யூமேல 1008 உருட்டுவோம். ஸோ இது வந்து நான் காலேஜ் டைமில் நான் ஒரு பண்ண விஷயம், பசங்களும் இதை பண்ணுறாங்க, நான் தப்பு சொல்ல மாட்டேன். அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், காட்ட மாட்டான். எப்படி நம்ம வி குட் ஏபிள் டு ப்ரூவ்? ஸோ ஏன்னா ஹார்ட்வேரில் இருக்கும், ஹார்ட்வேரில் அவன் எடுத்து தூக்கிட்டு வந்து காமிக்க முடியாது. ஸோ உண்மையாக அவன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவன் எப்படி பேசுகிறான் அவன் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். டெக்னிக்கலாக நாலேஜ் இருக்கா இல்லையான்றதை அவன் பேசுகிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். திறமை இருக்குன்னா அவன் நல்ல டெக்னிக்கலாக பேசுவான். அவன் பேசுகிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ நாங்கள் எங்களோட மெயின் டார்கெட்டே இன்டர்வியூ கூப்பிட்டு வச்சு தான் நாங்கள் மெயினாக எடுத்தோமே தவிர இந்த மாதிரி அவனோட ரெஸ்யூமேவை பார்த்தெல்லாம் எடுக்க மாட்டோம். டோட்டலாக ரெஸ்யூமேஸ் ஜஸ்ட் லைக் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் சப்மிட் பண்ணுறோம். உன்னோட அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி தான். ரெஸ்யூமேஸ் கைண்ட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் மாதிரி தான் எங்களை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் அந்த ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் மூலமாக தான் டோட்டலாக கொண்டு போகிறோம். அண்ட் 5 விஷயங்கள் நம்ம மெயினாக சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு
ஃபர்ஸ்ட் திங், நீ உண்மையிலேயே நீ எந்த விஷயத்தை உன்னால் பண்ண முடியுமோ அதை ப்ராப்பராக பேசணும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோன்னா, பர்டிகுலராக நீ எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணாமல் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்கில்லு நீ டேலண்டடோ அதை மட்டும் நீ ஃபோக்கஸ் பண்ணி நீ பேசணும். ஏன்னா நிறைய தெரியுதுன்னு எல்லாத்தையும் போட்டு ஜார்கன் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த ஒரு விஷயம். அண்ட் மூணாவது கம்யூனிகேஷன். அது நான் வந்துட்டு எல்லாத்தையும் நான் அதை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். பட் நீ வந்து இங்கிலீஷில் கொஞ்சமாச்சும் உனக்கு பேச வரணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது நிறைய பேர் அது தடுமாறுறாங்க. பட் அந்த மாதிரி பசங்க இங்கேயும் இருக்காங்க, எங்கள் இதுலேயுமே இருக்காங்க. பட் நான் சொல்கிறேன், கற்றுக்கோடா, உட்காந்து பாரு, இங்கிலீஷ் மூவிஸ் பாரு, இங்கிலீஷ் வெப் சீரிஸ் பாரு, அப்படியாச்சும் நீ கற்றுக்கலாம். நான் என்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில்ஸ்லாம் லைக் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசுகிறப்போ தான் நான் கற்றுக்கிறேன். ஏன்னா ஒருத்தர் ஒரு மாதிரி பேசுவாங்க, நம்ம ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்கலாம். அண்ட் இதை தவிர்த்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைக் ஃபோக்கஸிங் ஆன் நான் ஸ்கில்ஸ் டோட்டலாக கவர் பண்ணிட்டேன். அண்ட் இந்த டாப் 3 நமக்கு மோஸ்ட்லி கவர் ஆயிரும். அண்ட் 4th and 5th வந்துட்டு அவன் உண்மையிலேயே என் கம்பெனிக்கு லாங் டேர்ம் சப்போர்ட் இருப்பானா, அந்த ஒரு விஷயம். இது வந்து நிறைய பசங்க வந்துட்டு சேலரி ஷிஃப்ட் அந்த ஒரு மூவில் தான் இருப்பாங்க. பட் அந்த பசங்கிட்ட கேட்குற கேள்வி மூலமாக நாங்கள் மோஸ்ட்லி என்ன புஷ் பண்ணுவோம் அப்படின்னா, அவன் உண்மையிலேயே வந்துட்டு லாங் டேர்ம் ட்ராவல் ஆவானா, அந்த ஒரு விஷயம் தான் எங்களுக்கு மெயின். ஏன்னா அப்போ தான் வந்து எங்களுக்கு அந்த க்ரோயிங் ஸ்டேஜ் இருக்கும், டேலண்ட் இருக்கணும், ப்ளஸ் அந்த எங்களோட லாங் டைம் ட்ராவல். ஏன்னா அப்போ எனக்கு அவனை எப்படி வளர்க்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும், என்னோட லாங் டைம் ட்ராவலுக்கு எப்படி வளர்க்கணும்னு தெரியும். இந்த ஒரு விஷயம் பார்ப்பேன். அண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். என்ன ஒரு விஷயம் எடுத்தாலுமே அவன் அந்த ரெஸ்பான்சிபிள். அதாவது இங்கே நான் ஃபவுண்டர் அண்ட் சிஓன்ற ஒரு டேக்லைன் தான் எனக்கு இருக்கே தவிர, நான் பசங்கிட்ட ஜாலியாக தான் போய் பேசுவேன். ஹைடா எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, அதாவது அவனுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நீ இந்த ப்ராஜெக்ட்டில் நீ தாண்டா இங்கே மெயின் லைனு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவனை வளர்க்குறோம் அப்படின்னா அவன் என்ன பின்தொடர்ந்து வருவான். ஐ நோ அபவுட் ஹிம். இப்போ இருக்கிற பசங்களுக்கு அந்த ஒரு விஷயம் தான் காமன். ஸோ அப்படி புஷ் பண்ணி அந்த பசங்க இது இம்பார்ட்டன்ஸ் காமிக்கிறாங்களா, தேர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட்ன்றதை பார்த்துட்டு இந்த 5 விஷயங்கள் தான் மெயினாக டேக்லைனாக வச்சு நான் எடுப்பேன். ஓகே. இப்போ வந்து லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின், ஓகேவா? இப்போ உங்கள் கம்பெனியில் வைப் கோடிங் அலோவ் பண்ணுவீங்களா? அண்ட் தென் வந்து ஈஸி ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டில் வைப் கோடிங் பிளேஸ் த மேஜர் ரோல். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து டெக்னிக்கல் கோட் பண்ணுறவங்க தான் உங்களுக்கு தேவையா, இல்லை ஏஐ வந்து யூஸ் ஆகுமா? ஏஐ ஆக்சுவலி யூஸ் ஆகுது. வைப் கோடிங்கன்றதை விட நான் என்ன சொல்லுவேன்னா, ஏஐ ப்ளஸ் யுவர் நாலேஜ். ஏஐ ப்ளஸ் யுவர் நாலேஜ், இந்த 2 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீ கண்டிப்பாக சஸ்டெயின் ஆக முடியும். நான் பசங்கிட்ட அதான் சொல்லுவேன், நீ உட்காந்து ஃபுல்லாக டாப் டு பாட்டம்லாம் கோட் பண்ணாத. ஓப்பனாக சொல்லுவேன், டாப் டு பாட்டம் கோட் பண்ண யூஸ் ஏஐ தப்பு கிடையாது, ஏஐ யூஸ் பண்ண தப்பு கிடையாது. பட் ஏஐ என்ன கோடு கொடுக்குதுன்றது உனக்கு தெரியணும். அது அதை தெரியாமல் சும்மா எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணுற இது எனக்கு நடந்துச்சு. ஒரு பையன் வந்து ஒரு ப்ராஜெக்டில் போட்டோம், அவன் என்ன பண்ணான், அவன் ஒரு பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். என்ன பண்ணான், வைப் கோடிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னாடி வச்சு பண்ணுறான். என்ன பண்ணுறான்னா, ஒரு வெப்பேஜ், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு வெப்சைட். அது அவன் என்ன பண்ணுறான், அந்த பர்டிகுலர் பேஜில் இருக்கக்கூடிய கோடை அப்படியே காப்பி பண்ணி கிளாடில் கொடுக்குறான். கிளாடில் கொடுத்து அந்த கோடை எடுத்து திரும்ப பேஸ்ட் பண்ணுறான். அப்படியே பேஸ்ட் பண்ணுறான். ஏன்னா கோடை கொஞ்சம் படிடா அப்படின்னா, ஆனால் அது கரெக்டாக தானே கொடுக்கும் அப்படின்றான். பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறது. பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணுறது. அந்த பையன் ஆனால் நல்லா டேலண்டடாக இருக்கான். ஆனால் இப்படி இந்தளவு இறங்குறான்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பையன் அப்படின்னா, ஒரு பக்கு ஒன்றும் இல்லை, அந்த பக்கு வந்து என்னோட டெக்னிக்கலில் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு பையன் இருக்கான். அந்த பையனுக்கு ஹி நோஸ் இது என்ன பிரச்சனைன்னு. அவன் கேட்டிருந்தாலே அவன் சொல்லியிருப்பான். அவன் சொல்லலாம், இந்த மாதிரி இந்த பர்டிகுலர் பிளேஸில் மாற்றினா போதுன்னா, அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, மொத்த கோடியும் காப்பி கண்ட்ரோல்லே கொடுத்துட்டு, கண்ட்ரோல் சி கொடுத்து கிளாட்லேயே சார்ஜிபிட்டிலேயே போட்டுட்டு இந்த மாதிரி பக் வருதுன்னு சொல்லிட்டு அந்த எரரையும் பேஸ்ட் பண்ணுறாங்க. பேஸ்ட் பண்ணிட்டு சார்ட் பண்ணுறாங்களாம். அந்த கோடே டோட்டலாக ஸ்ட்ரக்சரை மாற்றி கொடுத்துரும். இந்த மாதிரி பசங்க பண்ணுறாங்க. இதெல்லாம் என் கண்ணால் பார்த்தேன். ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்புறம் தான் சொன்னேன், ஏஐ இம்பார்ட்டன்ட்டு இல்லைன்னு கிடையாது, இம்பார்ட்டன்ட்டு. பட் பேரலாக உங்களோட ஸ்கில்லு நாலேஜ் வச்சுக்கோ. இது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சுக்கோ. கொஞ்சமாச்சும் அது எப்படி ஒர்க் ஆகும்னு தெரிஞ்சாதான் உனக்கு தெரியும், இந்த கோடு கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படின்றது உனக்கு தெரியும். அது தெரியாமல் சும்மா காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், பெரிய பிரச்சனையில் போய் விட்டுரு. எனக்கு நடந்திருக்கு. அந்த மாதிரி நடந்து அந்த வெப்சைட் ப்ராப்பராக போகாமல் அப்புறம் இன்னொருத்தரை போட்டு அந்த வெப்சைட்டை ஃபைனலாக முடித்தோம். இது வந்து பசங்கிட்ட இருக்க ஒரு காமனான ஒரு பிரச்சனை. இதை அவங்க ஓவர் கம் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து நெட்வொர்க்கிங்க்கு கடைசியாக ஒரே ஒரு 3 டிப்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. பெஸ்ட் 3 ஆப்ஸு, 3 கம்யூனிட்டிஸ் ஆர் ஈவெண்ட்ஸ், என்ன நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி தமிழ்பிரினர் ஃபஸ்ட்டு திங் தமிழ்பிரினர் தான். கனெக்ட் ஆனது தமிழ்பிரினரில் தான் கனெக்ட் ஆயிருந்தோம். அண்ட் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆக்சுவலி அங்கே செகண்ட் ஹையஸ்ட் வச்சிருக்கேன். நான் ரொம்ப அதை நான் ப்ரௌடாகவே சொல்லிப்பேன். எனக்கு நல்லா பார்த்து அமைச்சு கொடுத்தது தமிழ்பிரினர். நெட்வொர்க்கிங் நிறைய அங்கே எனக்கு கிடச்சிது. அது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு ஸ்டார்ட் அப் பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட் மந்த்லி நடக்கும். அந்த ஈவெண்ட்ஸ்க்கு நான் எப்போவுமே மெயினாக போயிடுவேன். இதை தவிர்த்து வந்துட்டு மூணாவது வந்துட்டு கான்ட்ராஸ்டிங் தான். பட் குளோபல் ஸ்டார்ட் அப்ஸ் கிளப் நான் போவேன்.
பட் நான் அது தேர்ட் டயரில் வச்சதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா லைக் அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ் மாற்றணும். ஆல்ரெடி அதை நான் சஜஸ்ட்டும் பண்ணிட்டேன், பட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை. பட் நான் போவேன், எப்பயாச்சும் டைம் கிடச்சிது அப்படின்னா அங்கே போவேன். ஸோ இந்த ஒரு 3 திங்ஸ் தான் நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஆஸ் அ பிஸ்னஸ் ஓனராக வந்து எனக்கு அது ஒரு ஃபீல் இருக்குது. தமிழ்பின்னர், ஸ்டார்ட் அப் பட்டி அண்ட் தென் குளோபல் ஸ்டார்ட் அப்ஸ் கிளப். ஓகே, நம்ம வந்து எண்ட் ஆஃப் தி செக்ஷன்ஸ்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து உங்களோட லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு நெகட்டிவ்ல வந்து பாசிட்டிவிட்டி வந்திருக்கீங்க. அண்டு வந்து ஒரு ஈஸி படித்து கேமிங்குள்ளே வந்து அதுக்கப்புறமா எம்பர்டர் சிஸ்டம் வந்து நெக்ஸ்ட் ஐடியும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் ஐ எம் கங்க்ராட் யூ, இன்னும் நல்ல ஒரு லைஃப் பார்த்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் நம்ம இன்னும் கனெக்டாக இருப்போம். தேங்க்யூ ஃபார் கம்மிங் மை பார்ட்டி. தேங்க்யூ ப்ரோ.